retrieval augment generation tutorial. ஸோ இன்றைக்கி ஏஐ அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேக் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எல்எல்எம் அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நெட்டில் இருக்கிற டேட்டாஸை வச்சு ஸ்க்ராப் பண்ணி தான் நம்ம அந்த எல்எல்எம் அப்படிங்கிற அந்த மாடலை உருவாக்கியிருப்பாங்க. இந்த ஓப்பன் ஏஐ, லாமா மாதிரியான பெரிய பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு ஓப்பன் கண்டென்ட்டை வச்சு தான் அந்த மாடல்ஸை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ நாம் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர்எல்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி வச்சுருக்கோம். அந்த கம்பெனியில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸோடைய நாலேஜ் எல்லாம் அந்த எல்எல்எம்க்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அப்போது இந்த டாக்குமெண்ட்ஸ்னுடைய நாலேஜை அந்த எல்எல்எம்க்கு கொடுக்கறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த எல்எல்எம்மை ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட் வந்து எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. அது கம்பெனிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஏஐ மாடலை வந்து நம்ம ரேப் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரிட்ரைவல் ஆகுமெண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே வருது. இன்றைக்கி என்டர்பிரைஸ் லெவல் கம்பெனிஸில் நிறைய டாக்குமெண்ட்ஸை கையில் வச்சுக்கிட்டு அதில் என்ன இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த ரிட்ரைவல் ஆகுமெண்ட் ஜென்ரேஷன் அப்படின்ற மெத்தடை வச்சுக்கிட்டு ஒரு சேட்பாட் மூலிமா நம்ம வந்து இந்த கண்டென்ட் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்குது, இதான் அதோடைய கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துரும். ஸோ அப்போது ஒரு 500 பக்கம் 1000 பக்கம் இருக்கிற ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்லேயோ இல்லாட்டி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா, இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அது கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு தேவைப்படுது. நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரியான டூல்ஸை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரேக் மெத்தடை இந்த டாக்குமெண்ட்ஸ் மேலே யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு 2 பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குது. ஒன்று வந்து டேட்டா சேஃப்டி, அதாவது டேட்டாவை நம்ம எந்த விதமான ஒரு எல்எல்எம் மாடலுக்கும் ட்ரெயின் பண்ணாமல் நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அட் த சேம் டைம் அதுக்குள்ளே ஏஐ வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அது ஒன்று. ரெண்டாவது ஹாலுசினேஷன், அதாவது இன்றைக்கி இருக்கிற ஏஐ மாடல் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று கேட்கும்போது அந்த ஏஐ மாடல் வந்து அது தன்னைத்தானே அது கற்பனை பண்ண ஆரம்பிச்சுக்கும். அதாவது ஒரு ஹாலுசினேட் பண்ணி ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு தப்பான பதிலை சொல்லும். அது சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து நீ பதில் சொல்லும்போது அப்போ ஏஐ மாடல் என்ன பண்ணோன்னா அது தன்னைத்தானே யோசிக்காமல் இந்த கண்டென்ட்லேருந்து மட்டும் ஆன்சர் சொல்லிட்டு அது நிறுத்திக்கும். ஸோ இப்போ இந்த ஹாலுசினேஷன் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த ரேக் அப்படிங்கிற இந்த மெத்தடாலஜி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து உள்ளே போக போக நம்ம பார்ப்போம். இந்த டுட்டோரியல் சீரீஸில் நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம், நம்மளுடைய எண்ட் அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஈச் ஒன் டீச்சன் அப்படிங்கிற இந்த சேனலில் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயன்றது உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இந்த ஈச் ஒன் டீச்சனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணலாம். இது மூலிமா நிறைய வீடியோஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ என்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கான ஒரு பிடிஎஃப் இருக்குது. இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைக் அரவுண்ட் 23 பேஜஸ் இருக்குது. இதில் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. ஸோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியினுடைய கண்டென்ட்டை படித்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எந்தெந்த விஷயத்துக்கெலாம் இந்த பாலிசி கவர் ஆகுது, கவர் ஆகலை, எப்படி கிளைம் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட், இந்த மாதிரியான ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த டாக்குமெண்ட்குள்ளே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போது திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இதை வந்து ஒவ்வொரு பக்கமாக படிக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம ரிட்ரைவல் ஆகுமெண்ட் ஜென்ரேஷன் மூலிமா ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளால் அதுக்கான இன்ஃபர்மேஷனை வாங்கிட முடியும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு யூஐ ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த யூஐ என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் திஸ் டாக்குமெண்ட் ஆல் அபவுட் அப்படின்னு கேட்க போகிறேன். அது இந்த டாக்குமெண்ட் என்னது அப்படிங்கிறத கேட்க போகிறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஓவரால் டாக்குமெண்ட் எதை பற்றி அதிகமாக பேசுது அப்படிங்கிறத இந்த ஏஐ டூல் வந்து போய் அதை அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ரிப்ளையாக கொடுக்கும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா the purpose of this document is to provide the policy wordings and terms and conditions of a group Mediclaim policy. It outlines the coverage, benefits and the exclusion of the policy as well as the procedures of the filling and claim and the document. So இந்த மெடிக்கல் பாலிசி அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத ஃபுல் ஒரு வியூவாக நம்மளுக்கு ரிப்ளை பண்ணிடுச்சு.
ஸோ இஸ் ஆக்சிடென்ட் கவர்ட் இன் திஸ் பாலிசி அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கேட்குறேன். ஓகே, ஸோ கேட்டு சென்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இது என்ன பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக படித்து அதில் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கான கிளைம் வந்து இது கவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இது இப்போ நம்மளுக்கு எடுத்து சொல்லிடும். எஸ், ஆக்சிடென்ட்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் திஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எஸ் அப்படின்னு சொல்லுதுன்னா ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு ஏஐ மாடல் வச்சு நம்ம பிளைண்டாக சொல்லலை. அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை போய் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அது சொல்லுது. இந்த ரேக் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டெக்னாலஜிக்கல் ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து Node.js, ஸோ பேக் வந்து Node.js யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து React.js. அண்ட் ஒரு வெக்டார் டேட்டா பேஸ், அதாவது இப்போ MongoDB வந்து ஆல்ரெடி அது ஒரு டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது NoSQL டேட்டா பேஸ்ன்னு தெரியும். இப்போ MongoDB அட்லஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வெக்டார் டேட்டா பேஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது MongoDB அட்லஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இதோடைய இந்த வெக்டார்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த வெக்டார்னா என்ன, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நான் போக போக சொல்கிறேன். ஸோ இதோட டெக்னாலஜி ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Node.js, React அண்ட் MongoDB யூஸிங் வெக்டார் சர்ச். அது மட்டும் இல்லை, இப்போ நான் கிரியேட் பண்ண போகிற இந்த ரேக் அப்ளிகேஷனுடைய சோர்ஸ் கோட், அதாவது Node.js, React அண்ட் இந்த ரெண்டுத்தினுடைய சோர்ஸ் கோடுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸாக கிட்டப்பில் அவைலபிளாக இருக்கும். இந்த கிட்டப்னுடைய ரெபாசிட்டரி யூஆர்எல்ஸ்லாம் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சுது. ஸோ டேரெக்டாக நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க சீரீஸ்க்குள்ளே போகலாம். நான் உங்கள் ராஜவசந்தன். இது ஈச் ஒன் டீச்சனுடைய சீனியர் டூட் சீரீஸ். இதுக்கு பேரு மேண்டில். இதுல தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. Could you please repeat that? Will be completed. Am I audible? Stop sharing the screen. Any questions? Hey, can you join for a quick call? Let's wrap it up. It's not a rocket science, Let's right? take a 5-minute break. Shall we join for a quick call? Any questions? I'm waiting for the Will approval. be completed by end of day. Let me press in. Let's take a 5-minute break. கூகுளில் போயிட்டு ஸ்பீட் ஆஃப் ஜாகுவார் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா எனக்கு ஜாகுவார் அப்படிங்கிற அந்த அனிமல் எவ்வளோ வேகமாக ஓடும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். இதுவே நான் கூகுளில் டாப் ஸ்பீட் ஆஃப் ஜாகுவார் அப்படின்னு போட்டால் ஜாகுவார் அப்படிங்கிற அந்த கார் எவ்வளோ வேகமாக போகும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் சர்ச் பண்ண இந்த ரெண்டு டேர்முக்கு நடுவில் அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. இருந்தாலும் நான் ஜாகுவார் அப்படிங்கிற அனிமலை தேடி வந்தனா இல்லை ஜாகுவார் காரை பற்றி தேடுறனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ரிசல்ட்டை அந்த கூகுள் கொடுக்குது. இதுக்கு பேர் சிமெண்டிக் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த வார்த்தையை தேடுறோமோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கறது முக்கியம் கிடையாது. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு பேர் தான் சிமெண்டிக் சர்ச். கம்ப்யூட்டர் அப்படின்னாலே பெரிய பெரிய கால்குலேஷன்ஸை ரொம்ப வேகமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு சென்டென்ஸில் 4-5 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஏதோ ஒரு வகையில் இந்த வார்த்தைகளை நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளால் இதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் வேர்ட் எம்பர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது மூலிமா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கும் போது அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் நடுவில் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு வார்த்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு கிங்குங்கிற வார்த்தைக்கும் மேல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது. இதுவே குயின் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மேல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த குயினுங்கிற வார்த்தைக்கும் மேலுங்கிற வார்த்தைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற நிறைய வார்த்தைகளினுடைய ரிலேஷன்ஷிப், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ்னுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கும். கிங் மைனஸ் மேல் பிளஸ் உமன் இஸ் ஈக்குவல் டு குயின் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள். அதாவது கிங் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மேல் அப்படிங்கிற வார்த்தையை மைனஸ் பண்ணிட்டு உமன் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிங்கன்னா வர ரிசல்ட் குயின். இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால இதில் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் எல்லா வார்த்தைகளையும் நம்பராக தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து வேர்ட் எம்பர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வேர்ட் டு வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஷார்ட்டாக வேர்ட் டு வெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெக்டார்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் வெக்டார் சர்ச். அண்ட் இந்த வெக்டார்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வெக்டார் டேட்டாபேஸ். அதாவது ஒரு பாயிண்ட்டோ இன்னொரு பாயிண்ட்டோ எவ்வளோ தூரத்தில் இருக்குது அண்ட் அது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத
2 இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது மூலிமா தான் ஒரு சென்டென்ஸினுடைய அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் வெக்டார் சர்ச் அப்படிங்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்ஸை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூலை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது projector.tensorflow.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேர்ட் டு வெக், அதாவது இந்த ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு டூல் இது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு டாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தைகள். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து 2 டைமென்ஷன் தெரியும். 2 டைமென்ஷன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இருந்துச்சுன்னா அது 2 டைமென்ஷனல், எக்ஸ் ஒய் அண்ட் இசட் இருந்துச்சுன்னா அது 3 டைமென்ஷனல். அந்த இசட்டே வந்து வேறு வேறு டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளவுட் ஆஃப் ஒரு டாட்ஸ், ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் நான் வந்து ஏதாவது ஒரு டாட்டை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போது உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நெருக்கமாக எந்த வார்த்தை இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸாக எந்த வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒரு லிஸ்ட்டாக பார்க்க முடியும். ஓகேவா? இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னா போக போக அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் டெக்னிக்கல், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், டெக்னாலஜி, மெக்கானிக்கல், கம்ப்யூட்டேஷனல், மாடலிங், கெமிஸ்ட்ரி, பிளானிங், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இந்த வார்த்தைகள்லாம் அந்த வார்த்தைக்கும் அதுலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு லிஸ்ட் இது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட்டா இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மால் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஷாப்பிங், பார்க்கு, டவுன் டவுன், அவென்யூ, லொக்கேட்டட், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நெருக்கமாக இருக்குது. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற ஒரு டூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த projector.tensorflow.org அப்படிங்கிறது. இது வரைக்கும் உங்களுக்கு ரேக்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், அதனுடைய அட்வான்டேஜஸ்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷனை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ட்ஸை வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, வேர்ட் எம்பேடிங், அப்புறம் இந்த வெக்டார், இந்த வேர்ட் டு வெக், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நான் இந்த வெக்டார் சர்ச் அப்படிங்கிறதுனுடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆர்கிடெக்சர் புரிஞ்சிருச்சுனாலே இந்த ஆர்கிடெக்சரை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த ஆர்கிடெக்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வெக்டார் சர்ச்சினுடைய ஆர்கிடெக்சர் டயக்ராம் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த டயக்ராம் புரிஞ்சிச்சுனாலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த டயக்ராமில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு அவுட்புட் ப்ராப்பராக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மகிட்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா சங்க் பண்ண போகிறோம். சங்கிங் அப்படின்னு என்னென்னா அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா லைன்ஸையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு 500 லைன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம எம்பர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை சின்ன பார்ட்ஸாக, சின்ன சங்க்ஸாக வந்து சங்க் பண்ணுவோம். ஸோ ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சின்ன சங்காக பிரிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, ஸோ இதை நம்ம Node.jsல சில NPM பேக்கேஜ் இருக்குது, அந்த பேக்கேஜை வச்சு நம்ம இதை செஞ்சுருவோம். சங்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஈச் அண்ட் எவ்ரி சங்கையுமே நம்ம என்கோடர் வச்சு இந்த வேர்ட் எம்பேடிங்ஸாக மாற்றுவோம். அதாவது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் பற்றி பேசியிருந்தோம்ல. ஸோ அப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த என்கோடர். ஓகே, ஸோ இந்த என்கோடர் எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் இந்த என்கோடரை செய்யும். ஏன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பில்ட் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நடுவில் என்ன மாதிரியான அர்த்தங்கள் அப்படிங்கிறத வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலையே அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அந்த பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த ஒரு எம்பர்டிங்ஸ் கிட்ட போய் நம்மளுடைய இந்த பிடிஎஃப்ல கண்டென்ட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கான அந்த வேர்ட் எம்பர்டிங்ஸ் நம்பர்ஸை நம்மளுக்கு கொடுத்துரும். இதை வந்து நம்ம லைக் ஓப்பன்ஏ இருக்குது, லாமா 2 இருக்குது, பேர்ட் இருக்குது, வேர்ட் டு வேக் இருக்குது. இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தை வச்சு வேணாலும் நம்ம இந்த வேர்ட்ஸை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போது நம்ம ஒரு பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃபை சின்ன சின்ன சங்காக பிரித்தாச்சு, அந்த ஒவ்வொரு சங்கையும் நம்ம நம்பர்ஸ் அதாவது என்கோடர்ஸாக நம்ம மாற்றியாச்சு. மாற்றினதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம அந்த அந்த வெக்டார் அந்த நம்பராக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வருதுல்ல, அதுக்கு பேர் தான் என்னது வெக்டார். இந்த வெக்டாரை எடுத்துக்கிட்டு போய் ஒரு வெக்டார் டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த வெக்டார் டேட்டா பேஸ் தான் என்னதுன்னா இட்ஸ் MongoDB. ஓகே, ஸோ இந்த MongoDBயில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெக்டார்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃபை எடுத்து சங்க் பண்ணி என்கோடர் வழியாக அதை என்கோட் பண்ணி அந்த வெக்டாரை எடுத்துக்கிட்டு போய் ஒரு வெக்டார் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது தான் ஸ்டெப் 1. ஓகேவா? ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஒருத்தங்க அதாவது ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க வந்து அந்த அப்ளிகேஷன் வழியாக ஒரு query கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. லிஸ்ட் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்டு இன் திஸ் பாலிசி அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கலாம். இந்த வார்த்தையை அகைன் நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்போது லிஸ்ட் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்ற வார்த்தை, கவர்டு இன் திஸ் பாலிசி, இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே இந்த பிடிஎஃபை சங்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு என்கோடர் யூஸ் பண்ணோம்ல, அதே என்கோடரில் நம்ம என்கோட் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்டெப் 1ல் நம்ம என்ன என்கோடர் யூஸ் பண்ணமோ அதே என்கோடரை தான் நம்ம திருப்பி ஸ்டெப் 2லையும் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வேறு என்கோடரும் செகண்ட் ஸ்டெப்பில் வேறு என்கோடரும் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட் கரெக்டாக வராது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்கோடரை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்ட் இன் திஸ் பாலிசி அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் வார்த்தையை என்கோடர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த என்கோடர் நம்மளுக்கு என்ன பண்ணோம், வெக்டாரை நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். ஓகே, அதாவது இந்த லிஸ்ட் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்ட் இன் திஸ் பாலிசி அப்படிங்கிற இந்த வார்த்தை திருப்பி நம்மளுக்கு நம்பர்ஸாக வந்துடும். ஓகே, அந்த நம்பர்ஸை நம்ம திருப்பி டேட்டா பேஸில் எடுத்துகிட்டு போய் சர்ச் பண்ண போகிறோம். சர்ச் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வரும்னா இந்த ரிசல்ட் சங்க். ஓகேவா? அதாவது அந்த பிடிஎஃப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 சங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த டெக்ஸ்ட்டை நம்ம உள்ளே அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரப்போகிறது ஒரு 5 சங்க் தான். ஓகே, ஒரு 5 பேராகிராஃப் தான் நம்மளுக்கு திரும்பி ரிசல்ட்டாக வரப்போகுது. அந்த 5 பேராகிராஃபை எடுத்துக்கிட்டு போய் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT மாதிரியான ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்ட கொடுத்து இந்த அந்த 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 5 பேராகிராஃபை மட்டும் கொடுத்து அந்த பேராகிராஃபில் இந்த கொஸ்டினை நம்ம உள்ளே பாஸ் பண்ணோம்னா இந்த ChatGPT என்ன பண்ணோம், நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் 5 பேராகிராஃபில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக நம்மளுக்கு திருப்பி கொடுத்துரும். அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு போய் நம்ம திருப்பி கிளைண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வியை நம்ம என்கோடராக போய் அதை டேட்டா பேஸில் சர்ச் பண்ணி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்ட கொடுத்து திருப்பி நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. இது எல்லாமே வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். ஓகே, ஸோ அப்படி நடக்கும்போது அந்த அந்த டாக்குமெண்ட்லேருந்து அந்த ரிசல்ட் வரும். அந்த டாக்குமெண்ட் எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு 1000 பக்கம் டாக்குமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 1000 பக்கம் டாக்குமெண்ட்லேருந்து அவர் கேட்ட அந்த பர்டிகுலர் கேள்வி எந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் இருக்குது அப்படிங்கிறத இது ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ண அந்த பேராகிராஃபை லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்ட கொடுத்து அதுக்கு மேலே ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலிமா வர ரிசல்ட்டை நம்ம கிளைண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் ஓவரால் ப்ராசஸ் நான் பண்ண போகிற இந்த ப்ராசஸ். இப்போது இந்த ஆர்கிடெக்சர் இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே இப்போ நான் இந்த கோடிங்கில் நான் பண்ண போகிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம இதோட கோடிங்கை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு Node.js ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதில் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி MongoDB அட்லஸை வந்து இந்த Node.js அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லைக் ஓவரால் ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் தான் நம்ம பார்க்க போகிறது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி Node.js இந்த MongoDB இந்த கனெக்ஷன் இது எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த சீரீஸில் இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். npx எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற அந்த கமாண்ட் மூலிமா நம்ம ஒரு புது Node.js ப்ராஜெக்ட் வித் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணி நம்ம npm இன்ஸ்டால் கொடுக்க போகிறோம்.
ஏன்னா பேக்கேஜ் டாட் ஜேசனில் சில பேக்கேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து npm இன்ஸ்டால் கொடுத்து we just need to install the packages. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் node1 அப்படிங்கிற இந்த கமாண்டை கொடுத்து நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். எஸ், இப்போ node1 கொடுத்தா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகுது. ஸோ இதில் ரவுட்ஸ் ஃபோல்டர்லவே பார்த்தீங்கன்னா index.jsல இது வந்து response.renderன்னு இருக்குது. ரெண்டர்னு கொடுத்தா இது வந்து சர்வர் சைட் ரெண்டரிங் ஆகிடும். ஸோ அதனால் response.json கொடுத்துட்டு நான் வந்து இங்கே இதை எடுத்துடுறேன். ஸோ தட் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போது app.jsல ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே அதாவது localhost:3000 இது எந்த போர்ட்டில் ரன் ஆகுது? ஸோ பின் ஃபோல்டருக்குள்ளே போய் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3000 போட்டிருக்கு. அப்போனா localhost:3000 அப்படிங்கிற அந்த போர்ட்டில் தான் ரன் ஆகுது. அப்போது நம்ம வந்து localhost:3000 போட்டாலே நம்மளுக்கு இந்த ரவுட் எக்ஸிக்யூட் ஆகி இந்த எக்ஸ்பிரஸ் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணி இந்த ஏபிஐ ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே போஸ்ட்மேனில் http://localhost:3000 அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு லைக் டைட்டில் இஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வரணும். ஸோ வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டில் இது வந்திருக்கு. விச் மீன்ஸ் தட் இந்த ரவுட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஏபிஐ ப்ராப்பராக ஒர்க் ஆகிற ஒரு Node.js அண்ட் எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம சில பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணி இதை MongoDB Atlas கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு MongoDB Atlasல போய் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அதுக்கான க்ரெடென்ஷியல்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த க்ரெடென்ஷியல்ஸை நம்ம Node.js அப்ளிகேஷனில் போடணும். கரெக்டாக? ஸோ கூகுள் லாகின் வச்சு நம்ம MongoDB Atlasோடைய போர்ட்டலுக்குள்ளே லாகின் ஆயாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து வியூ ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் போய் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த வசந்த்ஸ் ORG அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கணும். இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ rag_app அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் we can create this project. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ப்ராஜெக்டோட நேம் வந்து rag_app. ஓகேவா? ஸோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா லைக் இந்த இடத்துல வந்து இது லோட் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய டேட்டாபேஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மெனுவை கிளிக் பண்ணால் இப்போதைக்கு எந்த டேட்டாபேஸுமே இல்லை. பட் நம்ம இந்த டேட்டாபேஸை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சில பர்மிஷன்ஸ் ஒன்று வைக்கணும். ஸோ அந்த டேட்டாபேஸோட ஆக்சஸோடைய இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் நான் இந்த டேட்டாபேஸ்க்கு ஒரு யூசரை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஸோ யூசர் வந்து லைக் லெட்ஸ் சே வசந்த். ஓகே, ரைட். அண்ட் பாஸ்வேர்டு வந்து லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஜென்ரேட் திஸ் பாஸ்வேர்ட், ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் அண்ட் காப்பி பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? த பாஸ்வேர்ட் இஸ் காப்பீட், ரைட்டா? அண்ட் ரோல்ஸ் கேட்குது, பில்ட்இன் ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பில்ட்இன் ரோல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் திஸ் பர்டிகுலர் பர்சன் கேன் ரீட் அண்ட் ரைட் டு எனி டேட்டாபேஸ். அதாவது இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற எந்த ஒரு டேட்டாபேஸில் வேணாலும் ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த நான் இப்போ கிரியேட் பண்ண போகிற யூசர்னுடைய பர்மிஷன் லெவல். ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் யூசர் பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு யூசர் கிரியேட் ஆயாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம டேட்டாபேஸில் போயிட்டு லைக் we can create a build a database. ஓகே, ஸோ we can build a database. ஸோ நான் ஃப்ரீ டயரில் ஓகேவா, ஃப்ரீ டயரில் நான் வந்து இந்த கிளஸ்டர் 0னே வச்சுக்கிறேன். அண்ட் I'm going to create a one cluster, ரைட்டா? ஸோ இது அந்த இதுவில் க்ரியேட் ஆகுது. ஸோ லைக் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல யூசர்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் திருப்பி புதுசாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ண வேண்டாம். அண்ட் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்குது. ஸோ ஆட் மை கரண்ட் ஐபி அட்ரஸ். ஏன்னா இந்த டேட்டாபேஸை வந்து வேறு யாரும் வந்து ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் ஐபியிலேருந்து மட்டும்தான் ரெக்வஸ்ட் வந்தால் கனெக்ட் ஆகணும், இல்லை கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும். பட் நான் இப்போதைக்கு நான் என்னுடைய ஓன் ஐபி அட்ரஸை இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபினிஷ் அண்ட் க்ளோஸ். ஸோ கோ டு ஓவர்வியூ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இந்த கிளஸ்டர் வந்து இப்போது க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைக் வி வில் பி ஹேவிங் ஒன் டேட்டாபேஸ். அண்ட் இப்போ கனெக்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான லைக் எல்லா இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே டிரைவர்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணாங்க பாருங்கள். Node.jsல லைக் we can copy this. இந்த URL இருக்குல்ல, இந்த URLல யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணோம்ல அந்த பாஸ்வேர்ட் ப்ளஸ் இந்த URL போட்டோன்னா நம்மளுக்கு இது கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா?
இப்போ Node.jsல நான் இங்கே ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். .env அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் db is equals to அந்த URL, அதாவது அந்த MongoDB கொடுக்குற அந்த கனெக்ஷன் URL. நான் ஏன் இதை .envல வைக்கிறேன் அப்படின்னா, இந்த MongoDBயோட இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்லாம் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. ஸோ எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் தனியாக ஒரு ஃபைலில் வச்சுக்கிட்டு இந்த ஃபைலை நான் எப்போவுமே என்ன பண்ண மாட்டேன், GitHubக்கோ இல்லாட்டி எங்கேயுமே நான் வந்து புஷ் பண்ண மாட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு git init பண்ணிவிட்டு, ஸோ git init அப்படின்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதில் git ignore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ணோம். git ignore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ணோம். இந்த ஃபைலில் நம்ம வந்து எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது லைக் GitHubக்கு புஷ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோமோ அந்த ஃபைல்ஸ் எதுவுமே இங்கேருந்து GitHubக்கு புஷ் ஆகாது. ஸோ இதுவும் அண்ட் node_modules. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபைலுமே என்ன ஆகும் அப்படின்னா, லைக் இட் won't புஷ் டு லைக் இதுக்கு. ஓகே, ஸோ இதோட பேர் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ git ignore. ஓகே, git ignore. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபைலுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நோட் மாடியூல்ஸையும் .env ஃபைலையும் இது வந்து டோட்டலாக எங்கேயுமே வெளியில் அனுப்பாது. ஓகே, ஸோ கிட்டை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கிட்னா என்ன, GitHubனா என்ன, அதை எப்படி நம்மளுடைய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு சீரீஸ் போட்டிருக்கேன். அந்த சீரீஸை எடுத்து பாருங்கள். அதனுடைய லிங்க் அண்ட் பிளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இதில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த .env ஃபைலை இந்த Node.js அப்ளிகேஷன் ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த பேக்கேஜ்க்கு பேர் வந்து .env. ஓகே, ஸோ இந்த .env என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து அந்த .env ஃபைலில் வச்சுருக்கிற அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு பேர் வந்து npm install .env அப்படின்ற இந்த கமாண்டை போட்டிங்க அப்படின்னா அந்த அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து app.jsல லைக் we need to put constant .env is equals to require .env, ரைட்? ஸோ அப்படின்னு போட்டுட்டு .config அப்படின்னு போட்டோன்னா இது வந்து கான்ஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இது கான்ஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இந்த இடத்துல console.log process.env அப்படின்னு போட்டிங்கனாலே போட்டுட்டு இப்போ நம்ம இதை நோட்மான் வச்சு ரன் பண்ணிவிட்டு அண்ட் இதை போஸ்ட்மேன் வச்சு நம்ம ரன் பண்ணோன்னா இந்த env வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ லெட்ஸ் செக் வெதர் இட் இஸ் பிரிண்டிங் ஆர் நாட். எஸ், இங்கே பாருங்கள் db இங்கே கீழே குட்டியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம .env அப்படிங்கிற இந்த ஃபைலில் இந்த db இந்த வேரியபிள் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த வேரியபிளை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா we can use .db. ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இந்த URL வந்து நம்ம எங்கேயும் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஃபைலில் வச்சுட்டு அதை வந்து GitHubலலாம் எங்கேயும் புஷ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது env செட்டப் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதோடைய பாஸ்வேர்டை மட்டும் நான் மாற்றிட்டு இப்போ நான் வந்து ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து MongoDB அட்லஸில் போய் இன்சர்ட் ஆகுதா அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் பாஸ்வேர்டை மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து MongoDB இன்ஸ்டால் பண்ணி ஒரு டேட்டாவை MongoDB அட்லஸில் போய் சேவ் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு we need to install npm package called MongoDB அப்படிங்கிறது. ஸோ npm install MongoDB அப்படிங்கிற இந்த கமாண்டை போட்டிங்க அப்படின்னா MongoDB இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் புட் திஸ் கமாண்ட் அண்ட் இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய nodemon அப்படிங்கிற அந்த கமாண்டை போட்டு ஸோ we can start the server அண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஏபிஐ ஹிட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு டேட்டா போய் டேட்டாபேஸில் இன்சர்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு கான்ஸ்டன்ட் MongoDB is equals to require MongoDB, ரைட்? ஸோ இது ரெக்வயர் பண்ணியாச்சு. ரெக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல லைக் we need to constant connection is equals to MongoDB dot Mongo client dot connect is equals to process dot நம்ம environment variable வச்சிருக்கிற அந்த db. ஓகே, env dot db அப்படின்ற அந்த URL நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இது கனெக்ட் ஆகிடும்.
இது வந்து ப்ராமிஸுங்கிறதுனால இந்த இடத்துல அவைட் போடணும், சாரி அவைட் ஸ்மாலில் போடணும். அண்ட் இங்கே அவைட் போட்டால் கண்டிப்பாக இந்த இடத்துல அசிங்க் போடணும். ஸோ இது ரெண்டுமே போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிப்பாக இது எங்கே இருக்கணும், ட்ரை கேட்ச் பிளாக்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே இதை போட்டாச்சு. எரர் வந்துச்சுன்னா லைக் console.log எரர் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன எரர் வருதுன்றது தெரியும். ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ MongoDB கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், லைக் வி நீட் டு செலக்ட் த டேட்டாபேஸ். கரெக்டாக? ஸோ DB is equals to connection.db. ஸோ MongoDB வந்து ஒரு இம்ப்ளிசிட் கிரியேஷன்றதுனால நம்ம அங்கே டேட்டாபேஸில் இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து rag doc அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாபேஸ்க்கு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ rag doc அப்படின்றது. அண்ட் கான்ஸ்டன்ட் ஒரு கலெக்ஷன். ஓகேவா? ஸோ கலெக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு db டாட் db டாட் கலெக்ஷன். அந்த கலெக்ஷனுக்கு பேர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லாட்டி நம்மளுக்கு ஓகே rag docங்கிறது டேட்டாபேஸோட பேர், டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து கலெக்ஷனோட பேர். ஓகேவா? ஸோ டாட் இதை இங்கே வச்சாச்சு. ஸோ லைக் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் we are going to insert a command. ஸோ நம்ம வந்து await collection டாட் இன்சர்ட் ஒன், ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். அதில் சும்மா நான் வந்து டெஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா இன்சர்ட் ஆகும். அண்ட் இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கனெக்ஷன் டாட் க்ளோஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே அவைட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தட் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த கன்சோல் எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஏபிஐ நம்ம இப்போ ஹிட் பண்ணோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகும், அந்த டிபி செலக்ட் ஆகும், அண்ட் அந்த டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் செலக்ட் ஆகும், அண்ட் அது ஒரு டாக்குமெண்ட் இன்சர்ட் ஆகும், அண்ட் அந்த கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ போஸ்ட்மேனில் போயிட்டு நான் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ சென்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டில் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் எந்த எரரும் இல்லாமல் இந்த லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் தட் இதுக்கு மேலே இருக்கிற எல்லா லைனுமே ப்ராப்பராக பிரிண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸில் போயிட்டு இந்த டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ MongoDB அட்லஸில் இந்த இடத்துல டேட்டாபேஸ் அப்படிங்கிற இந்த மெனுவில் rag doc அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதில் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. அந்த கலெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற நம்ம இன்சர்ட் பண்ண அந்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் தட் நம்மள்ட்ட இப்போ வந்து ஒரு Node.js அப்ளிகேஷன் அலாங் வித் எக்ஸ்பிரஸ் அண்ட் MongoDB கனெக்ட் பண்ணி, அது MongoDB அட்லஸை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணோன்னா அதுலேருந்து வர டேட்டா MongoDBயில் போய் ஸ்டோர் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்டினுடைய செட்டப்பை நம்ம செஞ்சிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ட் எம்பேடிங்ஸ். அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணாலும் சரி, அந்த டெக்ஸ்ட் வேர்ட் எம்பேடிங்ஸ் அதாவது வெக்டார்ஸாக மாறி அது அவுட்புட்டாக வெளியில் வரும். இந்த டெக்ஸ்ட்டை வெக்டாராக மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது OpenAI எம்பேடிங்ஸ். ஸோ இதுக்கான SDK இதுக்கான எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இந்த வெக்டாராக மாற்ற போகிறோம். ஒன்ஸ் இதை முடிஞ்சதுக்கப்புறமா பிடிஎஃப்பை சங்க் பண்ணி அந்த சங்கை எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எழுதி அந்த வேர்ட் எம்பேடிங்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் எம்பேடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அசிங்க் ஃபங்க்ஷன். ஓகே, இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். ஓகே, ஸோ ட்ரை கேட்சில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய எம்பேடிங்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல வந்து அது டெக்ஸ்ட்டை வந்து ஒரு பேராமீட்டராக அது உள்ளே வாங்கும். அண்ட் அது ரிட்டர்ன் அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த எம்பேடிங்ஸை அது ஒரு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ண போகுது. இதுக்கு நம்ம ஒரு NPM பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த NPM பேக்கேஜை வந்து ப்ரொவைட் பண்ணுறது OpenAI. அவங்களே வந்து நம்மளுக்கு ஒரு NPM பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சில மெத்தட்ஸு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to create that embedding. NPM install OpenAI அப்படின்னு இங்கே போட்டுக்கிறேன். இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேலே ஃபஸ்ட் லைனில் கான்ஸ்டன்ட் அந்த OpenAI நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல OpenAI is equals to require
ஓப்பன் ஏஐ அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ தட் அந்த பேக்கேஜிலிருந்து இந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ண அந்த ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் ஓப்பன் ஏஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ஓப்பன் ஏஐ. ஓகேவா? ஸோ அந்த இதுவை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். அந்த பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீ. இந்த ஏபிஐ கீ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்விரான்மெண்ட் வேரியபிளில் வச்சுட்டு அந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் ஓப்பன் ஏஐ கீ அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிளில் நம்ம அதை செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூ இந்த இடத்துக்கு வந்துடும். அண்ட் இந்த ஓப்பன் ஏஐ கீ வந்து எங்கேயும் எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு பில்லு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம கான்ஸ்டன்ட் எம்பர்டிங்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் ஏஐ அதாவது இந்த வேரியபிள். ஓகே, இந்த வேரியபிள் டாட் எம்பர்டிங்ஸ் டாட் கிரியேட், அதாவது எம்பர்டிங்ஸ் கிரியேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த எம்பர்டிங்ஸ் டாட் கிரியேட் அப்படிங்கிற இந்த மெத்தட்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணோமோ அதை பாஸ் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட், ஓகே, என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட்டை கொடுப்போம். ஸோ இந்த இன்புட்டில் இந்த டெக்ஸ்ட் தான் இங்கே வரும். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எது உள்ளே வருதோ அதை இங்கே கொடுப்போம். அண்ட் மாடல் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்ட் எம்பர்டிங் ADA 002 அப்படிங்கிற இந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து அவைட் போட்டோம் அப்படின்னா இந்த மாடல் வந்து இப்போ நம்ம உள்ள என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து எம்பர்டிங்காக மாற்றி இந்த வேரியபிளில் கொடுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா ரிட்டர்ன் எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் வந்து எம்பர்டிங்காக மாறி வெளில வந்துடும். சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா like what we can do is we can throw new error saying that error dot so error அப்படி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கேருந்து மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் போட்டுக்கலாம். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை உள்ளே கொடுத்தோம்னா அதை லைக் எம்பர்டிங்காக மாற்றி வெளியில் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்போது நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குன்னு ஒரு ஏபிஐ ஒன்று எழுதலாம். அந்த ஏபிஐ நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏபிஐ வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ ரவுட்டர் டாட் இப்போ கெட் மெத்தடே எழுதிக்கலாம். கெட் ஸ்லாஷ் எம்பர்டிங்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸோ அசிங்க் அண்ட் லைக் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அதில் ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டு இதில் ட்ரை கேட்ச், இந்த ட்ரை கேட்ச்க்குள்ளே ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் அப்படியே பிரிண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் இஸ் 500 டாட் ஜேசன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எரர் வந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் 500 த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ எரர் அப்படின்னு போட்டுடலாம். ஒன்ஸ் எரர் வரல, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எம்பர்டிங்ஸை நம்ம இங்கேருந்து இந்த கிரியேட் எம்பர்டிங்ஸுங்கிற இந்த விஷயத்தை நம்ம கான்ஸ்டன்ட் கிரியேட் எம்பர்டிங்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரெக்வயர் டாட்ஸ் எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபைல்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணிட்டு இப்போது நான் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் எம்பர்டிங்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கிரியேட் எம்பர்டிங்ஸ் அப்படின்னு போட்டு இதில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஸோ நம்ம எந்த ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம உள்ளே பாஸ் பண்ணாலும் சரி அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த வேரியபிளுக்குள்ளே போய் அது இந்த ஓப்பன் ஏஐ வழியாக எம்பர்டிங்காக அதாவது இந்த வெக்டாராக கன்வெர்ட் ஆகி திருப்பி நம்மளுக்கு அந்த எம்பர்டிங்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஓவரால் கான்செப்ட். கரெக்டா? ஸோ இதுக்கு மேலே மவுஸ் பாயிண்டர் வச்சு பாருங்கள். இட் இஸ் ரிட்டர்னிங் அ ப்ராமிஸ். ஓகேவா? ஸோ ப்ராமிஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் அவைட் போட்டுக்கிறேன். அவைட் போட்டுட்டு இப்போ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் இந்த எம்பர்டிங்ஸை நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற ஏபிஐயை நம்ம போஸ்ட்மேன் வழியாக கெட் மெத்தடில் ஹிட் அடித்தோன்னா நம்மளுக்கு அந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை வெக்டாராக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகணும். இப்போது அது ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிட்டோம். போஸ்ட்மேனில் கெட் மெத்தடில் அந்த ஸ்லாஷ் எம்பர்டிங் அப்படிங்கிற அந்த யூஆரில் வச்சுக்கிட்டு இப்போ சென்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா
இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் இங்கே பாருங்கள், இவ்வளோ நம்பர்ஸ் வந்துருக்கு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இந்த எம்பர்டிங்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த எம்பர்டிங்கிறது வார்த்தைகளை வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு வெக்டரைஸ்டு ஃபார்மெட், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற அந்த ஏஐ மாடல், இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தோன்னா அந்த வார்த்தையை வந்து எம்பர்டிங் வெக்டாராக மாற்றி நம்ம கையில் இதை கொடுத்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு புரியாது, பட் இந்த நம்பர்ஸ் தான் வந்து அந்த வார்த்தைகளை ரெப்ரசன்ட் பண்ணுற வெக்டார்ஸ். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா, இது எடுத்துக்கிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த டேட்டாபேஸில் போய் வெக்டாரை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகே, இதுதான் ஓவரால் கான்செப்ட். இப்போ அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு வார்த்தையை கொடுத்தோன்னா அந்த வார்த்தையை வெக்டாராக மாற்றுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இப்போ எழுதியிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் இப்போ நம்ம ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ராப் பண்ணி அதை வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்து அந்த வார்த்தைகளை நம்ம இந்த எம்பர்டிங்ஸ்குள்ளே கொடுத்து திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் டேட்டாபேஸ்குள்ளே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த என்கோடர் மூலிமா இந்த வெக்டாரை கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம உள்ளே கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், இந்த என்கோடர் வந்து இந்த வெக்டாரை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிடிஎஃப்பை சங்க் பண்ணி எப்படி இந்த என்கோடருக்குள்ளே அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த வெக்டாரை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஸ்டெப் 1 ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிடிஎஃப்பை எப்படி இந்த சங்காக மாற்றி இந்த என்கோடருக்குள்ளே அனுப்புறதுன்றதை பார்க்கலாம். PDF to JSON அப்படின்னு சொல்லிட்டு ஒரு NPM பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைலை நம்ம அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த கண்டென்ட்டை சங்க் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எம்பர்டுக்குள்ளே அனுப்ப போகிறோம். ஸோ இதான் அந்த பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நியூ PDF பார்சர் அப்படின்ற இந்த லைனை போட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் பிடிஎஃப் லோட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுக்கப்புறம் எரர் வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேக்கேஜை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் இதை கட் பண்ணிவிட்டு npm install PDF to JSON அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வேரியபிள் PDF பார்சர் ஈக்குவல்ஸ் டு ரெக்வயர் PDF to JSON அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, கான்ஸ்டன்ட் பார்சர் இஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ PDF பார்சர் அப்படின்னு போட்டுட்டு நம்ம இதில் திஸ்னா வந்து இந்த ரவுட், ஓகேவா, திஸ் கமா 1 அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, லைக் இந்த ரவுட்டரை வந்து நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இதை பண்ணிட்டோன்னா இந்த பார்சர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பார்சரில் நம்ம ஏதாவது ஒரு பிடிஎஃப்பை லோட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஃபைல் போய் அந்த ஃபைல் லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதுலேருந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ரவுட்டர் எழுதிக்கலாம். ஸோ ரவுட்டர் டாட் போஸ்ட் மெத்தடில் /load document அப்படின்னு ஒரு API என் பாயிண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, async and this thing. ஸோ இதில் request and response. ஓகே, ஸோ இதில் ட்ரை கேட்ச். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்போல்லாம் இந்த API போஸ்ட் மெத்தடில் கால் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து லோட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ பிடிஎஃப் ஃபைலை லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே இங்கே பார்சர்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இந்த பார்சரில் பார்சர் டாட் லோட் ஃபைல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. சாரி, லோட் பிடிஎஃப்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் நம்ம அந்த ஃபைலினுடைய பாத்தை நம்ம கொடுக்கணும். எய்தர் இந்த ஃபைல் வந்து ஒரு S3 பக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் அனுப்பலாம், இல்லாட்டி லோக்கல்லையே நீங்கள் அந்த ஒரு ஃபோல்டரில் வச்சு அந்த ஃபைலை இதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது லோக்கலில் தான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ லோக்கலில் நியூ ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அந்த நியூ ஃபோல்டரில் போட்டு இதில் வந்து டாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு S3 பக்கெட்லேருந்து எப்படி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி S3 பக்கெட்டில் செக்யூர்டாக ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதனுடைய பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பாருங்கள். பட் இப்போதைக்கு இந்த சீரீஸ்க்கு நான் இந்த ஃபைல்ஸை வந்து நான் லோக்கல்லே வச்சுக்கிறேன், ஓகேவா.
ஸோ இந்த டாக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஒரு பெரிய பிடிஎஃப், அந்த பிடிஎஃப்பை நான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே policy.pdf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல docs/policy.pdf அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம வந்து லோட் பண்ணதுனால நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு ஈவென்ட் ட்ரிவன் கான்செப்ட். அதாவது என்னன்னா, எப்பப்பெல்லாம் இந்த லோட் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த மெத்தட் மூலிமா ஒரு ஃபைல் லோட் ஆகுதோ அப்போல்லாம் நம்மளுக்கு வேற ஒரு ஈவெண்ட் ஒன்று ட்ரிகர் ஆகும். அந்த ஈவெண்ட் என்ன ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, parser.on, அதாவது parser.on அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டில் என்ன ஈவெண்ட் லோட் ஆகும் அப்படின்னா, டாக்குமெண்டேஷனில் பாருங்கள், பிடிஎஃப் பார்சர் டேட்டா ரெடி. எப்பெல்லாம் அதில் ஒரு பிடிஎஃப் லோட் ஆகுதோ, அந்த டேட்டா ரெடி ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஈவெண்ட்டு கால் ஆகும். ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, இது ஒரு மெத்தடை, இது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வந்து அந்த டேட்டாவை கொடுத்துரும். அதாவது அந்த ஃபைல் அங்கே லோட் ஆச்சுன்னா டக்குன்னு இந்த ஈவெண்ட்டு கால் ஆகும். இந்த ஈவெண்ட்டில் அந்த டேட்டாவில் அந்த பிடிஎஃப்னுடைய ஃபுல் கண்டென்ட் வந்து இதில் இருக்கும். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை லைன் பை லைனாக சங்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு Node.jsல வந்து எஃப்எஸ்னு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. ஓகேவா? அது வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ராப்பராக பண்ணும். ஓகே, ஸோ fs is equals to require fs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இது வந்து ஃபைல் சிஸ்டம்கான பேக்கேஜ். இந்த பேக்கேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, await, ஓகே, fs ஸோ await இந்த இடத்துல async போடணும். ஸோ async await போட்டாச்சு. fs டாட் ரைட் ஃபைல் சிங்க். ஓகே, ரைட் ஃபைல் சிங்க். இதில் வந்து நம்ம ஃபைலுடைய பேர், ஸோ context.txt அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் get raw text content அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த parser.get raw text content அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே ராவாக நம்மளுக்கு ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ parser டாட் கெட் ரா டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இந்த இடத்துல டாட் வச்சு ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, எப்போல்லாம் அந்த ஃபைல் லோட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த context.txt அப்படிங்கிற அந்த ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே அதில் லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒர்க் ஆகுதான்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல response.json கொடுத்துப்போம். ஜேசனில் டன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒருவேளை எரர் வந்துச்சு அப்படின்னா console.log எரரும் and response.status is 500.json is message is error அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நம்மகிட்ட போஸ்ட்மேன் இருக்குது. கீழே நான் இதை வந்து ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட்மேன் எடுத்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட்மேனில் லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஏபிஐயை போஸ்ட் மெத்தடில் ஹிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த இதுவை போஸ்ட் மெத்தடில் ஹிட் பண்ணலாம். ஹிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், context.txtன்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு டிஎக்ஸ்டி ஃபார்மெட்டில் அப்படியே மேலே எத்தனை பேஜ் இருந்தாலும் சரி, அது ஒரு 500 பக்கமாக இருந்தாலும் சரி, அப்படியே நம்மளுக்கு ஒரு டிஎக்ஸ்டி ஃபார்மெட்டில் வந்துருச்சு. இப்போ இந்த டிஎக்ஸ்டி ஃபார்மெட்டை நம்ம சின்ன சின்னதாக சங்க் பண்ணி அதை எம்பர்டிங்குள்ளே அனுப்ப போகிறோம். இப்போ அதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த பிடிஎஃப்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த ரா டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வெளியில் வந்துருச்சு. அதை நம்ம வந்து ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் ரைட் பண்ணுறோம். இதை நம்ம டிஎக்ஸ்டி ஃபைலில் ரைட் பண்ணோங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கூட வச்சு இதை வச்சு கூட பண்ணலாம். பட் நான் வந்து புரியறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலில் ரைட் பண்ணிக்கிட்டேன். அந்த டிஎக்ஸ்டி ஃபைலை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டிஎக்ஸ்டி ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறோம். ஸோ எஃப்எஸ் டாட் ரீட் ஃபைல் சிங்க். ஓகே, ரீட் ஃபைல் சிங்க் அந்த ஃபைல் நேம். ஸோ டாட் கண்டென்ட்ஸ் அண்ட் அதை வந்து UTF-8 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்மெட்டில் ரீட் பண்ணிக்கிறோம். ரீட் பண்ணி இதை வந்து ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போது இந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நியூ லைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து /n அப்படின்னு இருக்கும். ஓகே, /n லைக் இப்படி போட்டிருக்கோம் /n அப்படின்ட்டு.
ஸோ அடுத்தது இங்கே ஒரு ஸ்லாஷ் என் இருக்கும், இங்கே ஒரு ஸ்லாஷ் என் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நியூ லைன், ஒரு லைன் பிரேக் ஆகி அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி தான் உங்களுக்கு ஃபுல்லாக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கண்டென்ட் வந்து பெருசாக இருக்குல்ல, இதை ஏதாவது ஒரு மெத்தடாலஜி வச்சு நம்ம சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும். எய்தர் நீங்கள் அதை ஒரு சின்ன சின்ன பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லாட்டி 2 பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லாட்டி 3 பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லாட்டி ஒவ்வொரு லைன் முடிஞ்ச உடனேயும் அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த சங்க் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜி அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை நியூ லைன் வச்சு தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை சங்க் பண்ண போகிறேன். அதாவது ஒரு லைன் ஃபுல்லாக போகுது, முடிஞ்ச உடனே அடுத்த லைன் ஆரம்பிக்குதுல்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட். ஓகே, அந்த ஸ்ப்ளிட் போட்டோன்னா அது ஒரு தனி ஒரு லைன், அடுத்தது தனி இன்னொரு லைன், அடுத்தது தனி அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஒவ்வொரு லைனையும் எடுத்து ஒரு லூப்பில், ஓகேவா, 100 லைன் இருக்குன்னா அந்த 100 லைனையும் லூப் பண்ணி நம்ம அந்த எம்பர்டிங்குள்ளே அனுப்பிச்சு என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து கெட் பண்ண போகிறோம், வெக்டாராக எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த parser.on இருக்குல்ல, இதை வந்து நான் வெளியில் போகிறதுக்கு பதில் நான் எடுத்து இந்த ஏபிஐக்குள்ளேயே போட்டுக்கிறேன். ஏபிஐக்குள்ளேயே போட்டுட்டு இந்த response.json இருக்குல்ல, இந்த response.json டன்னுங்கிறத நான் இங்கே உள்ளேயே போட்டுக்கிறேன். ஸோ தட் இந்த ப்ராசஸ் ஓடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா பெரிய டாக்குமெண்ட்டு, அதில் நிறைய லைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லைனையும் ஸ்ப்ளிட் பண்ணி இது வந்து லூப் ஓட்டணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கிறதுனால நான் அந்த ஆன் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டை வந்து நான் இது உள்ளே போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு இப்போ கண்டென்ட்டுங்கிற இந்த வேரியபிளில் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கான்ஸ்டன்ட் ஸ்ப்ளிட் கண்டென்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு content டாட் ஸ்ப்ளிட் ஸ்லாஷ் என் அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன அர்த்தம்? அதாவது இது வந்து ஒரு பெரிய பேராகிராஃப், அந்த கண்டென்ட்டுங்கிற வேரியபிள் வந்து ஒரு பெரிய பேராகிராஃபு. அதில் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்? எங்கெங்கெல்லாம் அந்த அடுத்த நியூ லைன் வருதோ அந்த நியூ லைனை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த ஸ்ப்ளிட் கண்டென்ட் அப்படிங்கிற வேரியபிள் என்ன வரும்னா, ஒரு அரே ஆஃப் ஒரு டேட்டா வரும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, இந்த ஒவ்வொரு லைன், இந்த ஸ்ப்ளிட்டாக இருக்கிற ஒவ்வொரு லைனையும் எம்பர்டிங்காக, அது வெக்டாராக கன்வெர்ட் பண்ணி அதை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஒரு பிடிஎஃப்பை லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்ல இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை சின்ன சின்ன லைன்ஸாக, ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்ப்ளிட் அப்படிங்கிற இந்த மெத்தட் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒவ்வொரு லைனையும் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த எம்பர்டிங்கான அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்பிச்சு அதை வேர்ட் எம்பர்டிங்ஸாக வெளியில் எடுத்து அதை நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஸ்ப்ளிட் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு அரே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது எப்போவுமே என்ன கொடுக்கும்? இட் வில் ரிட்டர்ன் அ அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் இருக்குது. ஓகேவா? ஃபார் கண்டென்ட் இல்லை, ஃபார் லைன் ஆஃப் ஸ்ப்ளிட் கண்டென்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா, அதாவது இந்த ஸ்ப்ளிட் கண்டென்ட் அப்படிங்கிறதுல ஒரு 100 லைன் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த லூப் எத்தனை வாட்டி ஓடும்? 100 வாட்டி ஓடும். ஒவ்வொரு வாட்டியும் இந்த லைன் அப்படிங்கிற அந்த ஒரு வேரியபிளில் அந்த ஒவ்வொரு லைனும் இருக்கும். நான் ஏன் இந்த இடத்துல ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த லூப்புக்குள்ளே நம்ம ஒரு அசிங்க் ஆப்ரேட்டரை நம்ம இந்த அவைட் யூஸ் பண்ண போகிறோம். அவைட் யூஸ் பண்ணோன்னா ஃபார் ஈச் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். பட் ஃபார் ஈச்சோ மேப்போ வந்து என்ன ஆகாதுன்னா உள்ளே வெயிட் பண்ணாது. நம்மளுக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஒரே லூப் எதுன்னு கேட்டால் இந்த ஃபார் ஆஃப் அப்படிங்கிற இந்த லூப் மட்டும்தான். ஸோ இந்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரியேட் எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடை கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிவிட்டு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை நம்ம உள்ளே அனுப்பலாம். உள்ளே அனுப்பிச்சா என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க மாதிரி இந்த இடத்துல இந்த ஓப்பன் ஏபிஐ லோட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த எம்பர்டிங்ஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் அந்த எம்பர்டிங்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்? வெளில ரிட்டர்ன் வந்துடும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம அவைட் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு அசிங்க் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் எம்பர்டிங்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதை போட்டாச்சு. போட்ட உடனே இப்போ என்ன ஆகும்னா, நம்ம இப்போ ரன் பண்ணோன்னா வேகமாக வந்து எல்லாமே எம்பர்ட் ஆகி இந்த ரெஸ்பான்ஸில் வந்து இது ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்ம மங்கோடிபி டேட்டா பேஸில் வந்து எம்பர்ட் பண்ண அந்த எம்பர்டிங் வெக்டார்ஸை வந்து
MongoDB டேட்டாபேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது தான் ஒரே வேலை. ஸோ அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு கோட் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த MongoDB கிளைண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபார் லூப்புக்கு வெளியிலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷனை செலக்ட் பண்ணுறோம். ஸோ கலெக்ஷனை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கடைசி ஆப்ஷனாக இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா, அந்த இன்சர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இந்த இடத்துல நடக்கணும். ஓகே, ஸோ இன்சர்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் அந்த டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்டில் டெக்ஸ்ட் வந்து இந்த லைன், அதாவது எனக்கு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும்போது அந்த பிளெயின் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுங்கிற இந்த கீவேர்டில் ஸ்டோர் ஆகணும். அது மட்டும் இல்லை, எம்பர்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு இது இருக்குல்ல, எம்பர்டிங் அப்படிங்கிற அந்த இதுவும் வந்து என்ன ஆகும்னா எம்பர்டிங்ஸ் டாட் டேட்டா ஆஃப் 0 டாட் எம்பர்டிங் அப்படின்னு போவோம். ஏன்னா இதுக்குள்ளே வர அரே இருக்குல்ல, இந்த கிரியேட் எம்பர்டிங்ஸ் முடிஞ்சு வெளில வர இந்த அவுட்புட் வந்து எம்பர்டிங்ஸ் டாட் டேட்டா ஆஃப் 0 டாட் எம்பர்டிங் அப்படின்னு போனால் மட்டும் தான் அந்த அரே, அந்த நிறைய நம்பர்ஸ் பார்த்தீங்கள, அந்த நம்பர்ஸ் வந்து எல்லாமே இந்த இதுக்குள்ளே போகும். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த ஃபார் லூப் வெளில க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம response.json டன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஏபிஐ, அந்த லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஏபிஐ ஹிட் பண்ண என்ன நடக்கணும்னா, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை லோட் பண்ணுறோம், அதை சின்ன சின்ன பார்ட்டாக சங்க் பண்ணி அதை கிரியேட் எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த மெத்தட் மூலிமா அந்த எம்பர்டிங்ஸ்குள்ளே அனுப்பிச்சு வெக்டாரை வெளியில் எடுத்து அந்த வெக்டார் டேட்டாபேஸ், அது MongoDBயில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணால் இந்த ஸ்டெப் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக முடியணும். உங்களுக்கு வேறு டாக்குமெண்ட் வேணும்னா ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டோட பேரை மட்டும் மாற்றிட்டு திருப்பி அந்த ஏபிஐ ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சங்க் ஆகி உங்களுக்கு டேட்டாபேஸில் போய் விழுந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த லோட் டாக்குமெண்ட்டை வச்சு நான் ஹிட் பண்ணுறேன். இப்போ இது நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ லோட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நம்மளுக்கு அது முடிஞ்சிருச்சு. ஸோ டன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த டேட்டாபேஸில் போயிட்டு இந்த கண்டென்ட் எல்லாம் அதில் விழுந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்ஸ் அப்படிங்கிற இந்த கலெக்ஷனுக்குள்ளே நிறைய டாக்குமெண்ட் விழுந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எம்பர்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை நம்ம என்கோடர் வழியாக நம்ம வெக்டாராக மாற்றினதுக்கப்புறம் வர இந்த வெக்டார்ஸ் தான் இந்த நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த வெக்டாரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வெக்டாரோட வார்த்தை எதுங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்போது டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும்போது நம்ம வெறும் வெக்டார்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடாது, அந்த வெக்டாரையும் ஸ்டோர் பண்ணணும், அது கரஸ்பாண்டிங்கான அந்த டெக்ஸ்ட் எது அப்படிங்கிறதையும் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் நம்ம வெக்டாரை கண்டுபிடிச்சோன்னா ஓகே இந்த வெக்டாரோட டெக்ஸ்ட் இதுதான் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதுக்காக இது பண்ணுறது தான். ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு இந்த டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 20 minutes டைம் எடுத்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃபோடைய லென்த்து பெருசு, கிட்டத்தட்ட 22 பக்கம் இருக்குது. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 லைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனையும் எடுத்து அதை வந்து எம்பர்ட் பண்ணி வெக்டாரை எடுத்து அந்த வெக்டாரை டேட்டாபேஸில் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 20 minutes டைம் எடுக்குது. அது அவ்வளோ டைம் தான் ஆகும். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஒரு டாக்குமெண்ட்டை போட்ட உடனே கொஞ்சம் நேரம் லோடாகி எல்லா வெக்டாராக மாதிரி உள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம அந்த கண்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் எடுத்து பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு இது முடிஞ்சிச்சு. விச் மீன்ஸ் தட் ஸ்டெப் 1 முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எடுத்தோம், அதை சங்க் பண்ணோம், அதை வந்து வெக்டாராக மாற்றணும், அந்த வெக்டார் எடுத்துகிட்டு போய் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம். அதாவது பிடிஎஃப் ஃபைலை சங்க் பண்ணி என்கோடர் வழியாக வெக்டாராக மாற்றி அதை வெக்டர் டேட்டாபேஸில் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 2க்கு போகலாம். ஸ்டெப் 2ல் என்னென்னா ஒரு கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு query கொடுப்பாங்க, ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டினை நம்ம திருப்பி அதே வெக்டாரா, அதாவது நம்ம கிரியேட் எம்பர்டிங்னு ஒரு மெத்தட் ஒன்று வச்சுருக்கோம்ல, அந்த கிரியேட் எம்பர்டிங் அப்படிங்கிற அந்த மெத்தட் மூலிமா நம்ம அதை வெக்டாராக மாற்றி அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம வெக்டார் டேட்டாபேஸில் சர்ச் பண்ண போகிறோம். சர்ச் பண்ணி திருப்பி ரெஸ்பான்ஸை எடுத்து நம்ம ஒரு எல்எல்எம் மாடல்கிட்ட கொடுக்க போகிறோம். ஓகேவா, இதுதான் நம்ம அடுத்து பண்ண போகிற ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெக்டார் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது.
இண்டெக்ஸிங் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இண்டெக்ஸிங்னு பண்ணுவோம். எந்த ஒரு ரெக்வஸ்ட் உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு போய் அந்த இண்டெக்ஸிங்கில் தேடி அந்த இண்டெக்ஸ் வேல்யூனுடைய கரஸ்பாண்டிங் டேட்டாவை எடுத்து வந்து கொடுக்கும். அது மூலிமா அந்த சர்ச் வந்து கொஞ்சம் வேகமாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இண்டெக்ஸிங் பண்ணுவோம். ஓகேவா? பட் இந்த வெக்டார்லையும் இதே மாதிரி ஒரு இண்டெக்ஸிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு டாக்குமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஸ்க்ரீன் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, அதுக்கு கீழே எம்பார்டிங்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. கரெக்டாக? அந்த எம்பார்டிங் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் இந்த வெக்டார்ஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போது இது டேட்டா பேஸ்க்கு இப்போ ஒரு சர்ச் ரெக்வஸ்ட் வருதுன்னா அந்த டேட்டா பேஸ் வந்து இந்த எம்பார்டிங் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் போய் சர்ச் பண்ணோன்னு அந்த டேட்டா பேஸ்க்கு தெரியாது. ஓகேவா? ஏன்னா அது டெக்ஸ்ட்டில் அந்த வெக்டார் வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஃபீல்டில் இருக்கா, எம்பார்டிங்கிற ஃபீல்டில் இருக்கா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபீல்டில் இருக்கான்னு இந்த டேட்டா பேஸ்க்கு தெரியாது. அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த ஃபீல்டில் தான் இந்த வெக்டார்ஸ்லாம் இருக்குது, அது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அது நீ இந்த வகையில் நீ வந்து அதை இண்டெக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணோன்னா என்ன பண்ணோம்னா, இந்த வெக்டார்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அது ஒரு மெமரியில் வச்சுக்கும். அப்போ தான் நம்ம எந்த ஒரு வெக்டாரை திருப்பி அனுப்பும் போதும் அது மற்ற இடத்துல தான் சர்ச் பண்ணாது, டேரெக்டாக போய் அந்த இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வந்து வெக்டார் இண்டெக்ஸிங் அப்படின்றது பேர். ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே மேலே இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ச் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. இந்த சர்ச் இண்டெக்ஸில் கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் ஒன்று வரும். ஓகே, இந்த கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ்ன்ற பட்டனில் ஜேசன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜேசனை டைப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கிடைக்கும். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதனுடைய இந்த கலெக்ஷனில் இந்த இடத்துல வெக்டார் இருக்குது, அது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஜேசன் ஸ்ட்ரக்சரை பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஜேசன் ஸ்ட்ரக்சரை நான் வந்து கிட்டப்போடைய இந்த கிட்டப் நான் கோடு ஷேர் பண்ணும்போது கிட்டப்பில் கீழே இருக்கும், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போது மேப்பிங்ஸ் அப்படிங்கிறதுல ஃபீல்டு, ஓகேவா, நம்மளுடைய ஃபீல்டு பேர் என்னது, எம்பர்டிங் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் தான் அந்த வெக்டார்னுடைய கண்டென்ட் இருக்கு. கரெக்டா? அப்போது அந்த எம்பர்டிங் அப்படிங்கிறது நம்மகிட்ட சொல்லணும். ஓகே, ஃபீல்டுங்கிற இந்த ஒரு ஆப்ஜெக்டில் எம்பர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பர்டிங் என்ன மாதிரியான டைப் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். மென்ஷன் பண்ணி அதனுடைய டைமென்ஷன் வந்து 1536 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இந்த டைமென்ஷன் நீங்கள் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை லோட் பண்ணும்போது இப்போ அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, ஸோ ப்ரௌஸ் கலெக்ஷன் போய்க்கிறேன். ப்ரௌஸ் கலெக்ஷனில் இந்த டாக்குமெண்ட்டை லோட் பண்ணும்போது இந்த அரேவோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த அரேவோட லென்த் இங்கே பாருங்கள் 1536 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1536 இந்த எம்பர்டிங்கிற ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 1536 நம்பர்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயுமே அவ்வளோதான் இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம், 1536 அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் சிமிலாரிட்டி வந்து எக்லூடியன்ங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டி மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட்ஸ் ஆஃப் அ வெக்டார் allowing similarity measurements based on varying dimensions. இதுலேயே நம்ம நிறைய இருக்குது, கொசைன் சிமிலாரிட்டி இருக்குது, டாட் ப்ராடக்ட் சிமிலாரிட்டின்னு இருக்குது. அதில் வந்து நம்ம எக்லோடியன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட், அந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டைப் வந்து KNN வெக்டார். ஸோ KNN டேட்டா டைப் டு யூஸ் இண்டெக்ஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் டைப் நம்பர் அரே ஃபார் வெக்டார் சர்ச். ஓகேவா? ஸோ அப்படின்றத, அதாவது இந்த மெத்தட் இந்த ஃபார்மேட்டில் தான் நான் கொடுத்த அந்த அரே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேட்டா பேஸில் சொல்கிறோம். ஓகே, சொன்ன உடனே என்ன பண்ணிக்கோன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது ஒரு மெமரி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது query பண்ணும்போது அந்த டேட்டா வந்து திருப்பி ரிட்ரைவ் ஆகிடும். ஏன்னா ஓப்பன் ஏஐ கூட நம்ம எம்பர்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு வேர்டு கொடுத்தோம்னா அந்த ஓப்பன் ஏஐ இந்த ஃபார்மேட்டில் தான் அதை எம்பர்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது 1536 அப்படிங்கிற இந்த ஒரு இதுலேயும் எக்லோடியன்லேயும் KNN வெக்டார் இந்த மாதிரியான விஷயத்தில் தான் அது வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸை அப்படியே இங்கேயும் வச்சிருவோம். ஓகேவா? வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஒன்று வரும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு யுவர் சர்ச் இண்டெக்ஸ் பில்ட் இஸ் நவ் இன் ப்ராக்ரஸ். அதாவது அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா இண்டெக்ஸையும் எடுத்து அது ஒரு மெமரி கிரியேட் பண்ணி அதை இண்டெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா? So you will receive an alert once it is complete அப்படிங்கிறது. Indexes may take few minutes or longer to build depending on the size of your collection.
ஓகே, யூ கேன் see the status of your index in the atlas searched அப்படின்னு சொல்லுது. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண உடனே இந்த இடத்துல இங்கே பாருங்கள் நாட் எட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஸ்டார்டட்னு மாறும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட்னு மாறும். அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த சர்ச் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? A few moments later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1788 ப்ரைமரி நோட்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. நம்ம நல்லா தெரியும், நம்மக்கிட்ட இருந்த லைன்ஸும் வந்து 1700 லைன்ஸ் தான் இருந்துச்சு அந்த பிடிஎஃப்ல. ஸோ ஒவ்வொரு லைனும் ஒரு டாக்குமெண்ட்டாக விழுந்திருக்குன்னா அப்போ எல்லா டாக்குமெண்ட்டுமே என்ன இருக்குது, இண்டெக்ஸாக மாறி இருக்குது. இப்போ நம்ம இதில் query பண்ணி நம்ம டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து சங்க் பண்ணி அதை வெக்டாராக மாற்றி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுற அந்த ஸ்டெப் 1 ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? அண்ட் அதை இண்டெக்ஸும் பண்ணிட்டோம். ரைட்டா? இப்போது ஸ்டெப் 2க்கு வரலாம். ஸோ இப்போ நான் டயக்ராம் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் 2ல் கிளைண்ட் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது, கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது இந்த ரெக்வஸ்ட் வந்து திருப்பி அதே என்கோடரில் போயிட்டு வெக்டாராக மாறி டேட்டாபேஸில் சர்ச் பண்ணி திருப்பி இந்த இடத்துல ரிசல்ட் சங்க் வரும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது ChatGPT மாதிரியான ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்ட கொடுத்து இதை நம்ம திருப்பி கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது. ஸோ இதை வந்து Node.jsல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு router.post அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ரவுட் ஒன்று எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து நான் கான்வர்சேஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிற இந்த ஏபிஐ தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏபிஐ. ஓகே, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லேருந்து ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பணும் அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிற இந்த ஏபிஐக்கு தான் நீங்கள் அந்த query அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் திஸ் டாக்குமெண்ட் ஆல் அபவுட் அப்படின்னு நீங்கள் ஒரு டைப் பண்ணி என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வேர்டு வந்து இந்த ஏபிஐக்கு தான் வரணும். இந்த ஏபிஐ என்ன பண்ணோன்னா, இது ஒரு சேட் கான்வர்சேஷன் தானே. அப்போது டேட்டாபேஸில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அந்த ஏஜென்ட் வந்து நிறைய கான்வர்சேஷனை பில்ட் பண்ணும். ஓகே, நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு மெயின் ஏபிஐ அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஏபிஐயில் என்ன பண்ணலான்னா, ஸோ அசிங்க் அதில் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுக்குள்ளே ஒரு ட்ரை கேட்ச் அண்ட் அந்த ட்ரை கேட்சில் console.log எரர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரை கேட்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே, அந்த ரவுட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம டிபி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ டிபியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் ஒன்று வைக்க போகிறோம். ஓகேவா? கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ செஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் அந்த சேட் கூட, நீங்கள் அந்த டாக்குமெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு ஒரு பதில் வருது. திருப்பி அந்த பதில் சம்மந்தமாக இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, திருப்பி அதுக்கு ஒரு பதில் வருது. அப்படின்னா இது ஒரு கான்வர்சேஷன் பெருசாக போயிட்டே இருக்கும். அப்போது செஷன் ஹேஸ் மல்டிபிள் கான்வர்சேஷன். ஓகேவா? செஷன் ஹேஸ் மல்டிபிள் கான்வர்சேஷன். அப்போ டிபி டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செஷன்ற கலெக்ஷனுக்குள்ள செஷனுடைய ஐடி, ஓகே, அண்ட் அந்த செஷன் எத்தனை மணிக்கு கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? கான்வர்சேஷன்ற கலெக்ஷனுக்குள்ள என்ன இருக்குன்னா, கான்வர்சேஷனுடைய ஐடி இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கான்வர்சேஷன் எந்த செஷனை சார்ந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த செஷன் ஐடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெசேஜ், ஓகேவா, அந்த யூசர் கொடுத்ததுன்னா யூசர் கொடுத்தது, இல்லைனா யார் கொடுத்ததுன்னு இருக்கும். அண்ட் ரோல், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெசேஜ் வந்து ஏஐ கொடுத்தது அப்படின்னா ரோல் வந்து ஏஐன்னு இருக்கும். ஓகேவா? ஒருவேளை இந்த மெசேஜ் வந்து யூசர் கொடுத்தது, ஃபார் எக்ஸாம்பிள் டைப் பண்ணி அனுப்புகிறார் அப்படின்னா இந்த இடத்துல ரோல் வந்து யூசர் அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போது இதுதான் வந்து கான்வர்சேஷனுக்கான அந்த டேட்டா, அண்ட் இது வந்து செஷனுக்கான டேட்டா. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கான்வர்சேஷன் டேபிளில் போயிட்டு நீங்கள் ஒரு செஷனோட ஐடியை கொடுத்தீங்கன்னா அந்த செஷனோட ஐடியினுடைய எல்லா கான்வர்சேஷனையும் நீங்கள் இந்த கலெக்ஷன்லேருந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய முக்கியமான கான்செப்ட். ஸோ இந்த டிபி டிசைன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த ஏபிஐயில் நான் என்ன எழுத போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிற இந்த ஏபிஐ தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏபிஐ.
ஸோ இந்த ஏபிஐ என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செஷனுடைய ஐடி வந்து பாடியில் ஒரு வேல்யூவாக வரும். ஒருவேளை செஷன் ஐடி வரலனா, ஓகே, செஷன் ஐடி வரலனா விச் மீன்ஸ் தட் புதுசாக ஒரு செஷன் கிரியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப சிம்பிள். செஷன் ஐடி வந்துச்சுன்னா அந்த செஷன் ஐடியை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். வரலனா புதுசாக ஒரு செஷன் ஐடியை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதான் லாஜிக். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் செஷன் ஐடி ஈக்குவல்ஸ் டு ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் செஷன் ஐடி அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இஃப் செஷன் ஐடி வந்துச்சுன்னா, ஒருவேளை வரல, இங்கே நாட் ஈக்குவல் இது போட்டால் என்ன அர்த்தம், செஷன் ஐடி இல்லை அப்படின்னா we need to create a new session. ஓகேவா, எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்ம MongoDB டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான கோட்லாம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அந்த கோடை அப்படியே நான் எடுத்து இங்கே மேலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸோ கலெக்ஷன் வந்து என்னென்னா இந்த கலெக்ஷன். ஓகே, ஸோ கலெக்ஷன் வந்து இது. ஸோ கான்ஸ்டன்ட் கலெக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் டாக்ஸ் கிடையாது, செஷன்ஸ். ஓகேவா, செஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் வச்சுக்கிறோம். இது கலெக்ஷன். ஓகே, இந்த செஷன் ஐடியா கான்ஸ்டன்ட்னு வைக்க வேண்டாம், லெட்னு வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம இதை மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இஃப் கான்ஸ்டன்ட் செஷன் ஐடி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலெக்ஷன் டாட் இன்சர்ட் ஒன் வேர் கிரியேட்டட் அட் இஸ் நியூ டேட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, நியூ டேட் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். ஏன்னா MongoDBயில் நீங்கள் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக _ID அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு அவைட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல செஷன் டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செஷன் ஐடி இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த செஷன் ஐடி இஸ் ஈக்குவல்ஸ் டு செஷன் டேட்டா டாட் _ID அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டோன்னா நம்மளுக்கு செஷன் ஐடி வரலன்னா என்ன ஆகும், இந்த செஷன் கிரியேட் ஆகிட்டு அதோடைய ஐடி உள்ளே இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் மெசேஜ் செஷன் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது போஸ்ட்மேனில் நான் வந்து localhost:3000/conversations அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுட்டை போட்டுக்கிறேன். போட்டுட்டு போஸ்ட் பட்டன், அந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ என்ன ஆகணும்னா நம்ம பாடியில் எந்த விதமான டேட்டாவும் அனுப்பலை. ஓகேவா, பாடியில் எந்த விதமான டேட்டாவுமே நம்ம அனுப்பலை. ஸோ அனுப்பலை அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும்ல. ஸோ அது கிரியேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாங்க பாருங்கள், செஷன் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸில் போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல செஷன் ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆகிருக்கணும். அது பாருங்க கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, அதில் ஒரு டாக்குமெண்ட் ஒரு செஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து உள்ளே இருக்குது. அப்போது இதான் அந்த செஷன் ஐடி. ஓகேவா, ஸோ இது ஒரு கான்செப்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவேளை செஷன் ஐடி வந்துச்சுன்னா, ஓகேவா, இப்போது இந்த ஆப்ஜெக்டில் செஷன் ஐடி அப்படின்னு போட்டு செஷன் ஐடி ஈக்குவல்ஸ் டு இப்போ வந்து 8910 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 890 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செஷன் ஐடி நம்ம டேட்டா பேஸில் இல்லவே இல்லை. கரெக்டாக, அப்போது இந்த செஷன் ஐடி டேட்டா பேஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதான் இப்போ நான் பண்ண போகிறது. ஸோ அதை எப்படி கோடில் எழுதுறதுன்றதை பார்க்கலாம். செஷன் ஐடி. ஓகேவா, இதனுடைய ஆப்போசிட் வந்து இது. இங்கே கூட இங்கே எல்ஸ் போட்டுக்கலாம், பட் நான் இப்படி போடுறேன். ஓகே, இஃப் செஷன் ஐடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கலெக்ஷன்ஸ் டாட் செஷன் ஐடின்னு வச்சுக்கிட்டு இப்போது இந்த கலெக்ஷன்ஸ் டாட் ஃபைண்ட் ஒன் வேர் _ID இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓகே MongoDB டாட் ஆப்ஜெக்ட் ஐடி ஆஃப் இந்த செஷன் ஐடி. ஓகே, இப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஒரு அவைட் போட்டுக்கலாம். அவைட் போட்டால் என்ன அர்த்தம், இது வந்து இதுவாகும். ஒரு வேளை கிடைச்சிருச்சு அப்படின்னா செஷன் டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு இது மாதிரி வந்துடும். ஓகே, இப்போது இங்கே இஃப் செஷன் டேட்டா இருந்துச்சுன்னா ஓகே ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் என்னது மெசேஜ் செஷன் ஃபவுண்ட். ஓகே, செஷன் ஃபவுண்ட். ஒருவேளை இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் செஷன் நாட் ஃபவுண்ட். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு ரிட்டர்ன் போட்டுக்கிறேன்.
continue or return and இங்கேயும் return. ஓகேவா? செஷன் ஃபவுண்ட், செஷன் நாட் ஃபவுண்ட் அண்ட் செஷன் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த போஸ்ட்மேனில் கொடுத்துருக்குற இந்த டேட்டாவை நம்ம ஹிட் அடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரணும்னா செஷன் நாட் ஃபவுண்டுன்னு வரணும். ஸோ வருதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கோடில் ஒரு சின்ன தப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த மாங்கோ கிளைண்ட்டையும் இந்த ஆப்ஜெக்ட் ஐடியும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ தட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாங்கோ டிபி அப்படிங்கிறது தேவையில்லை. எங்கேயுமே நம்ம மாங்கோ டிபி இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அங்கங்கெல்லாம் நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஐடி இங்கேருந்து இம்போர்ட் ஆகி உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து நியூ அப்படின்னு போட சொல்லுது. ஸோ அதை நியூ போட மறந்துட்டேன். ஸோ நியூ ஓகே. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இந்த இடத்துல 24 கேரக்டர் ஹெக்ஸாடெசிமல் ஸ்ட்ரிங் வேணும்னு சொல்லுது. ஆனால் நம்ம வந்து இதை இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இது வந்து எரர் அடித்து எங்கே போகுது, இந்த இடத்துல response.json மெசேஜ் சம்திங் வெண்ட் ராங் அப்படின்னு போகுது. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம இதை போட்டோன்னா இப்போ நம்ம சென்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது சம்திங் வெண்ட் ராங் அப்படின்னு வரும். ஓகேவா? இதுவே நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை நம்ம இந்த இடத்துல போடுறோம். போடும்போது நம்ம சென்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா செஷன் ஃபவுண்டுன்னு வருது. ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் நான் மாற்றுறேன். ஓகேவா? இந்த 9ங்கிறத எடுத்துகிட்டு 8ன்னு மாற்றுறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செஷன் நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும். அப்போது விச் மீன்ஸ் தட் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ சென்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது செஷன் ஃபவுண்டுன்னு வந்துடும். ஓகே. இப்போது இங்கே செஷன் ஐடி ஒருவேளை நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த காமனாக இருக்கிற செஷன் ஐடி இஸ் ஈக்குவல்ஸ் டு செஷன் டேட்டா டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல செஷன் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஓகேவா? ஒருவேளை செஷன் ஐடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கே கட் பண்ணிட்டு இப்போ இங்கே கீழே நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம், லெட்ஸ் ஒர்க் ஆன் கான்வர்சேஷன். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு செஷன் ஐடி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு கான்வர்சேஷனுக்கான ஏபிஐ கிரியேட் பண்ணி அதுக்கு செஷன் ஐடி வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு கான்வர்சேஷனை ரிசீவ் பண்ணி அதை என்கோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ரெக்வஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் மெசேஜ், ஓகே, மெசேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் மெசேஜ் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக வரப்போகுது. போஸ்ட்மேனில் நம்மளுக்கு வரப்போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வச்சுக்கிட்டு ஒரு கான்வர்சேஷனை க்ரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ என்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா கலெக்ஷன் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ இந்த இடத்துல கான்வர்சேஷன் கலெக்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே. வச்சுட்டு ஸோ அவைட் கான்வர்சேஷன் கலெக்ஷன் டாட் இன்சர்ட் 1. ஓகே. இதில் என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் ஐடி வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. எங்கே இருக்குது? செஷன் ஐடின்ற இதுலேயே இருக்குது. ஓகேவா? அடுத்தது கான்வர்சேஷன் ஐடி அதுவாக க்ரியேட் ஆகிக்கும். மெசேஜ் என்ன மெசேஜ் வந்துச்சோ அந்த மெசேஜை அப்படியே நம்ம உள்ளே கொடுக்கணும். ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யூசர். ஓகேவா? யூசர் தான் ரோல். அதுக்கப்புறம் கிரியேட்டட் அட் எத்தனை மணி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டேட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா எத்தனை மணிக்கு அது இன்சர்ட் ஆகுதோ அதனோட டேட்டா வந்து உள்ளே விழுந்துடும். ஸோ அப்போது எந்த மெசேஜ் உள்ளே வந்தாலும் மொதல் வேலையை எடுத்துகிட்டு போய் டேட்டா பேஸில் நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். இது வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரி இதை என்கோடருக்கு அனுப்பிச்சு இந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெக்டாராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இப்போ அடுத்த ஸ்டெப்பு. கன்வெர்ட் மெசேஜ் டு வெக்டார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பண்ண போகிறது. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து வெக்டாராக மாற்றுறதுக்கு, அதாவது எம்பர்டிங்காக மாற்றுறதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிரியேட் எம்பர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். ஓகேவா? இதில் நம்ம ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் மெசேஜை உள்ளே அனுப்பிச்சோம் அப்படின்னா
அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், நம்மளுக்கு அந்த வெக்டாரை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துரும். ஓகேவா, மெசேஜ் வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம இந்த கிரியேட் எம்பர்டிங்ஸை உள்ளே கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நம்மக்கிட்ட வந்து டேட்டா பேஸில் அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே வெக்டாராக கன்வெர்ட் ஆகி டேட்டா பேஸில் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ யூசர் என்ன கொடுத்தாங்களோ அதையே வெக்டாராக கன்வெர்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த வேரியபிளில் வச்சுருக்கோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, 2 டேட்டாவையும் கம்பேர் பண்ணோம், 2 வெக்டாரையும் கம்பேர் பண்ணி இந்த வார்த்தைகளுக்கு சம்மந்தப்பட்ட கிட்ட இருக்கிற வார்த்தைகள்லாம் எது அப்படின்னு தேடி எடுத்தோம்னா, அந்த 1700 டாக்குமெண்ட்லேருந்து நம்மளுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வெளியில் வரும். ஏன்னா இதில் கொடுத்துருக்கிற வார்த்தைகள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுத்தோம்னா எங்கெங்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்ம அடுத்து பண்ண போகிறது. ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம மங்கோடிபியோட அக்ரிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அக்ரிகேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், மல்டிபிள் டேட்டாவை நம்ம உள்ளே போய் அனலைஸ் பண்ணி வேற ஒரு ஃபார்மேட்டாக ரிட்ரீவ் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு பேர் அக்ரிகேஷன் அப்படின்றது. ஸோ அந்த அக்ரிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெக்டார் சர்ச்சை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எந்த கலெக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டாக்ஸ் கலெக்ஷன். ஓகே, ஸோ டாக்ஸ் கலெக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிபி டாட் கலெக்ஷன். இதில் டாக்ஸ் அப்படிங்கிற அந்த கலெக்ஷனோட பேரை போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஸோ டாக்ஸ் கலெக்ஷன் டாட் அக்ரிகேட். ஓகே, ஏன்னா அந்த கலெக்ஷனில் தான் நம்மளுக்கு எல்லா வெக்டாரும் இருக்குது, அங்கே தான் நம்ம அந்த இண்டெக்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த கலெக்ஷனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்ரிகேட் பண்ண போகிறோம். அக்ரிகேட்டுங்கிறது ஒரு ப்ராமிஸுங்கிறதுனால நம்ம அவாய்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? திஸ் அக்ரிகேட் வில் கெட் ஒன் அரே. ஓகேவா? இந்த அரேக்குள்ளே மல்டிபிள் ஆப்ஜெக்டை அது கெட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த அரேக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து ஒரு கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் சர்ச். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து வெக்டார் சர்ச். ஸோ வெக்டார் சர்ச்ன்றது தான் என்ன பண்ண போகுதுன்னா, நாம் கொடுக்குற அந்த வெக்டாரையும் ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருக்கிற வெக்டாரையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டுன்னு போடுறேன். ஏன் நான் இண்டெக்ஸ் டிஃபால்ட்டுன்னு போடுறேன்னா, நம்ம இந்த டேட்டா பேஸில் வந்து இந்த இண்டெக்ஸை கிரியேட் பண்ணும்போது இங்கே டிஃபால்ட்டுன்னு நேம் இருந்துச்சு. கரெக்டாக? இந்த நேமை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாத் எம்பர்டிங், அதாவது டேட்டா பேஸில் வெக்டார்ஸ்லாம் எந்த பாத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கலெக்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸுங்கிற இந்த கலெக்ஷனில் நம்மளுக்கு இந்த எம்பர்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீல்டு இருக்குல்ல. ஸோ எங்கே அது லோட் ஆகல. ஓகே, ஸோ இந்த எம்பர்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீல்டில் தான் நம்மளுக்கு இந்த வெக்டார்ஸ்லாம் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் அந்த பேரை நம்ம இங்கே கொடுத்துட்றோம் பாத்தில். query வெக்டாரில் என்ன பண்ணுறோன்னா, நாம் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறோம்ல, அந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த மெசேஜ் வெக்டார் டாட் டேட்டா ஆஃப் 0 டாட் எம்பர்டிங் அப்படின்னு கொடுத்தோம்னா நாம் கிரியேட் பண்ண இந்த வெக்டாரை உள்ளே அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா மேட்ச் ஆகிற 150 வரைக்கும், ஓகே, அப் டு 150 டாக்குமெண்ட்ஸை இது ரிட்டர்ன் பண்ணோம். பட் இட் வில் லிமிட் டு 10. ஓகேவா? 150 இருந்துச்சுன்னா கூட அது வந்து என்ன பண்ணும், ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு 10 டாக்குமெண்ட்ஸை மட்டும் அது ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இட் வில் ப்ரொஜெக்ட். அடுத்த ஸ்டேஜ் வந்து ப்ரொஜெக்ட். நம்ம வந்து ஐடி வந்து நான் 0ன்னு சொல்லிட்டேன், ஐடி எனக்கு வேண்டாம், ஏன்னா வர ரிசல்ட்லேருந்து எனக்கு அந்த அண்டர்ஸ்கோர் ஐடி எனக்கு வேண்டாம், டெக்ஸ்ட் எனக்கு வேணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட் வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த வார்த்தை எனக்கு வேணும், ஏன்னா இதை நான் எடுத்து எல்எல்எம்க்கு அனுப்ப போகிறேன். ஓகேவா? ChatGPTக்கு அனுப்ப போகிறேன். அப்போ எனக்கு இந்த வார்த்தை வேணும். அப்போ அதனால் நான் டெக்ஸ்ட் வந்து 1ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸ்கோர் வந்து வெக்டார் சர்ச்சினுடைய ஸ்கோர். அதாவது இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல்னு ஒரு வார்த்தை தேடுறேன், அந்த வார்த்தைக்கு அகைன்ஸ்டாக எனக்கு ஒரு 10 டாக்குமெண்ட் மேட்ச் ஆகிடுச்சு. ஒரு டாக்குமெண்ட்டில் ஹாஸ்பிட்டல்ன்ற வார்த்தை வந்து ஒரு வார்த்தை இருக்குது, இன்னொரு பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல அப்பியர் ஆயிருக்கு. அப்போது இது எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, இந்த 10 டாக்குமெண்ட்டில் எது ரொம்ப ரிலவெண்ட் எது லீஸ்ட் ரிலவெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்கோரிங் வச்சு டிசைட் பண்ணுவோம். அந்த ஸ்கோரிங் தான் இது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இதை ஒரு ரெஸ்பான்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வெக்டார் சர்ச். ஓகே, வெக்டார் சர்ச் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம இந்த அக்ரிகேஷனுடைய ரிசல்ட்டை இங்கே வச்சுக்கிட்டு இந்த வெக்டார் சர்ச்சை நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம என்ன டைப் பண்ணமோ அந்த டைப் பண்ணதுக்கு ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு திரும்பி வெளியில் வரும். ஸோ இதுதான் நம்ம இப்போ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது அதை பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேரியபிளை நம்ம லூப் பண்ணோம். ஏன்னா நம்ம இந்த query எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா
நம்மளுக்கு ஃபார் await, ஓகே, ஃபார் await doc of this vector search, ஓகேவா? ஸோ டாக் ஆஃப் திஸ் வெக்டார் சர்ச், ஐ திங்க் இங்கே லெட் வரும்னு நினைக்கிறேன், எஸ், ஓகே. ஸோ அண்ட் console.log இந்த டாக்கை நம்ம வந்து பண்ணோன்னா நம்மளுக்கு இது லூப் ஓடும். பட் நான் இது இப்படி பண்ண போகிறதுல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல லெட் ஃபைனல் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி அரே. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைனல் ரிசல்ட் டாட் புஷ் டாக் அப்படின்னு பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் ரிசல்ட்டை நான் வந்து இங்கே ரெஸ்பான்ஸில் கொடுக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும், நான் இந்த ஏபிஐ கால் பண்ண உடனே இந்த அக்ரிகேஷன் மெத்தட் ரன் ஆகி அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் இந்த வேரியபிளுக்குள்ளே புஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை இந்த இடத்துல நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது, ஓகேவா? ஸோ இது இப்போ ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சென்ட் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன், ஹவு மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்டு அப்படின்னு இந்த மெசேஜில் நான் டேட்டாவை சென்ட் பண்ணியிருக்கேன். அப்போது அது உள்ளே போய் அக்ரிகேட் பண்ணி வெக்டர் இந்த வார்த்தையினோட வெக்டார் கூட டேட்டா பேஸில் இருக்கிற வார்த்தையினுடைய வெக்டார் எல்லாத்தையும் சேர்த்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற 10 டேட்டாவை கொடுக்குது, ஓகே. ஸோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் கவரேஜ் வில் பி டிட்டர்மைன்ட் அக்கார்டிங் டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்குது. அப்படியே நான் வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், வாட் இஸ் திஸ் டாக்குமெண்ட் ஆல் அபவுட் அப்படின்னு கேட்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா இந்த டேட்டா வந்து வெக்டாருக்கு போய் இது பண்ணுது. ஸோ இந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுது, ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போது இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது எல்எல்எம்க்கு அனுப்பிச்சு இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம கொஞ்சம் லைக் அதை க்ளீன் பண்ணி ஒரு ரீடபிள் ஃபார்மெட்டில் எண்ட் யூசருக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ வி ஆர் இன் த ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வெக்டாராக மாற்றி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டினை வந்து வெக்டாராக மாற்றி டேட்டாபேஸில் போய் சர்ச் பண்ணி அதனுடைய ரிசல்ட் எடுத்து வந்தாச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு வேலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு சாட் ஜிபிடி மாதிரியோ இல்லாட்டி ஒரு எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்ட கொடுத்து இந்த கண்டென்ட்லேருந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டியது மட்டும்தான் இப்போ நம்மளுடைய ஒரு வேலை. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்கிற இந்த ரிசல்ட் சங்கை ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்ட கொடுத்து அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸை திருப்பி கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம், ஓகேவா? இதுதான் நம்ம பண்ண போகிற ஒரு ப்ராசஸ். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம இருக்கோம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எதுக்குமே வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஓப்பன்ஏஐ கிட்ட போய் ஒரு சாட் ஜிபிடி போய் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஆனால் அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக அது என்ன கொஸ்டின் இருந்துச்சு, அதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறது அதனுடைய மெமரியிலையோ இல்லாட்டி அதுக்கு ஒரு ஸ்டோரேஜோ கிடையவே கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் தான் என்ன பண்ணோம், அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து அதுக்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போதும் ப்ரீவியஸாக நடந்த கான்வர்சேஷன்ஸையும் சேர்த்து அதனுடைய மெமரிக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் அதனுடைய ஃபாலோ அப் கொஸ்டினை அது ப்ராப்பராக ஆன்சர் பண்ணும், இல்லைனா ஆன்சர் பண்ணாது, ஓகே? ஸோ அந்த வகையில் ஓப்பன்ஏஐயில் சாட் கம்ப்ளீஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்த கான்வர்சேஷன்ஸ் ப்ளஸ் இப்போ தேவைப்படுற கேள்வி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் திரும்பி வரும். அதுதான் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஓப்பன்ஏஐனா என்ன, இதனுடைய ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணோம், இந்த டோக்கன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய ப்ரீவியஸ் ஒரு சீரீஸே இருக்குது, ஓப்பன்ஏஐ கிச்சன் அப்படின்றது. அது வந்து பேசிக்ஸ்லேருந்து ஓப்பன்ஏஐனா என்ன, இந்த சாட் ஜிபிடிலாம் எப்படி வேலை செய்யுது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் என்ன, அதில் டோக்கன் அப்படின்ற கான்செப்ட்னா என்ன, ஒரு சேட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடச்சிரும். நம்ம ஏற்கனவே ஓப்பன்ஏஐயோடைய NPM பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேக்கேஜிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் லைக் அந்த ஓப்பன்ஏஐ அப்படிங்கிற
இந்த ஒரு மெத்தடை வந்து ஓப்பன் ஏஐ ஈக்குவல்ஸ் டு ரெக்வயர் ஃப்ரம் ஓப்பன் ஏஐ அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம எம்பர்டிங்ஸில் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எம்பர்டிங்ஸில் பண்ணியிருக்கோம், அதே நான் இந்த ஃபைல்லையும் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஏஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ஓப்பன் ஏஐ. ஓகே, நியூ ஓப்பன் ஏஐ. இதில் ஏபிஐ கீ இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் ஓப்பன் ஏஐ அப்படின்ற அந்த கீ வந்து ஓப்பன் ஏஐ கீ அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது மூலமாக என்ன ஆகும்னா ஒரு ஓப்பன் ஏஐனுடைய ஆப்ஜெக்டை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த வேரியபிள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு சேட்டை எப்படி நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஏஐ டாட் சேட் டாட் கம்ப்ளீஷன்ஸ் ஓகே டாட் கிரியேட். ஓகே, ஸோ டாட் கிரியேட். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது அவைட். ஓகே, திஸ் create is going to return a promise. ஓகேவா, ஸோ API ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால் முன்னாடி அவைட் போட்டுக்கிறோம். அண்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் chat is equals to இது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மாடல், எந்த மாடலுக்கு நம்ம இந்த இதுவை கொடுக்க போகிறோம் அப்படின்னா GPT-4ன்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடலுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்க போகிறோம். ஓகேவா, அண்ட் மெசேஜஸ். ஓகே, மெசேஜஸ் அப்படிங்கிறது அரே. ஓகே, இந்த அரேல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கான்டெக்ஸ்ட்டை லோட் பண்ண போகிறோம். அதாவது இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறோன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து கேட்டுடலாம். இதுவே நம்ம வந்து ஒரு மல்டிபிள் கொஸ்டின்ஸ் கேட்குறோன்னா அந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டில் நம்ம இங்கே வைக்கணும். ஓகேவா, ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இதில் ரோல் வந்து சிஸ்டம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம். நம்ம வந்து இந்த ஏஐ மாடலுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். ஓகேவா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட் ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு டூரிஸ்ட் கைடு. ஓகேவா, அந்த டூரிஸ்ட் கைடாக இருந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு எந்தெந்த ஊருக்கெலாம் போகணுன்னு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிஸ்டமுக்கு அதனுடைய ப்ராம்ப்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கண்டென்ட். ஓகே, கண்டென்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே அப்படின்னா இப்போ நம்மளோட இது என்னது, லைக் நான் அதுக்கான ப்ராம்ப்ட் ஏற்கனவே நான் வந்து செக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா you are a humble helper who can answer for questions asked by users from the given context. ஓகேவா, ஸோ நம்ம வந்து எல்எல்எம்க்கு ஒரு கான்டெக்ட்டை செட் பண்ணுறோம், நீ இதான். ஓகேவா, you are a humble helper who can answer for questions asked by user from the given context. ஓகே, ஒரு கான்டெக்ட்டை கொடுப்போம், அதுலேருந்து கேட்கப்படுற கேள்விக்கு நீ ஹம்பிளாக பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி. இப்போது இதில் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா ரோல். ஏன்னா ஃபஸ்ட்டு யார் கேட்பா, யூசர் தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ ரோல் வந்து யூசர் அண்ட் அதில் வந்து கண்டென்ட். ஓகே, கண்டென்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ நான் இதோடைய ரெஸ்பான்ஸை பார்க்குறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் பாருங்கள். தோ இந்தியா ஸ்பெசிஃபிக்கலி த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃப்ளரிஷ்ட் பிட்வீன் 2500 BCE அண்ட் 1900 BCE அப்படின்னு நம்மளுக்கு என்ன சொல்லுது, அது கரெக்டான ஒரு ஆன்சரை சொல்லுது. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற அந்த கண்டென்ட்டில் நம்ம 2500 and 1900 BCE வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த எல்எல்எம் மாடலு அதனுடைய மெமரியில் போய் தேடாமல் நாம் கொடுத்துருக்குற இந்த பேராகிராஃப்லேருந்தே ஆன்சரை தேடுது. ஓகேவா, அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு இன்னும் ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய கண்டென்ட்டை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அண்ட் நம்மளுடைய கொஸ்டினை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா, ஸோ நம்மளுடைய ரிசல்ட்டை எப்படி இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு தான் வந்து ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்மளோட டேட்டா எல்லாமே இருக்குது. கரெக்டாக, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா டாலர் சிம்பிள் லைக் ஃபைனல் ரிசல்ட் டாட் மேப். ஓகே, மேப். ஸோ இதில் டாக் வரப்போகுது. ஸோ இந்த டாக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஓசி ப்ளஸ் /n. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அரேயில் வந்து 3 டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லூப் வந்து 3 வாட்டி ஓடும். ஓகேவா, ஸோ அப்படி 3 வாட்டி ஓடும்போது ஒவ்வொரு லைன் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அது இந்த /n வந்து இட்ஸ் நத்திங் பட் லைன் பிரேக். ஓகேவா, ஸோ அந்த லைன் பிரேக். ஸோ இங்கே டாட் டெக்ஸ்ட்னு வரும், ஏன்னா அது டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளில் தான் அதனுடைய கண்டென்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது இது லூப் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல
இங்கே ஒரு லைன் பிரேக் கொடுத்துட்டு, ஓகே, இங்கே ஒரு லைன் பிரேக் கொடுத்துட்டு, இங்கே நம்மளுடைய கொஸ்டின், அதாவது லைக் எங்கேருந்து வருது அந்த கொஸ்டின், மேலே வந்து மெசேஜ், ஓகே, request@boy.message அப்படின்னு வருதுல்ல, அந்த மெசேஜ் எடுத்து இங்கே வச்சிடறோம். அப்போது நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்வியை எம்பர்ட் பண்ணி டேட்டா பேஸில் போய் சர்ச் பண்ணி ஒரு பெரிய அரேவை எடுத்துகிட்டு வந்து அந்த அரேவை இந்த இடத்துல வச்சு அண்ட் அந்த கொஸ்டினையும் உள்ளே வச்சு ஒரு எல்எல்எம் மாடலுக்கு அனுப்பும்போது அந்த எல்எல்எம் மாடல் வேறு வழி இல்லை, இந்த பர்டிகுலர் கண்டென்ட்ல இருந்தால் அது என்ன பண்ணணும், அந்த இதுவை சொல்லணும். ஓகேவா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைக் நான் ஒரே ஒரு சின்ன ப்ராம்ப்ட் இருக்குது, அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரம் த அபவ் கான்டெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் நம்ம இங்கே பேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது கண்டென்ட் அண்ட் ஒரு லைன் பிரேக் அண்ட் ஒரு ப்ராம்ப்ட் அண்ட் ஃபாலோட் பை அவர் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான நேரம். ஸோ இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னா, லைக் இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? நான் என்ன கேட்குறேன்னா, லைக் விச் ஹாஸ்பிட்டல் does this policy cover அப்படின்னு கேட்குறேன். எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் இந்த பாலிசியில் வந்து கவர் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அது போய் அந்த டாக்குமெண்ட்லேருந்து தேடி கண்டுபிடிச்சி எழுந்துடும். த பாலிசி கவர்ஸ் ஹாஸ்பிட்டலேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஃபார் ட்ரீட்மெண்ட் அண்டர்டேக்கன் இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலேஷன். எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் அதோட நெட்வொர்க்கில் இருக்கும், அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே இது கவர் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்லேயே வந்து இந்த ஹாஸ்பிட்டல்னு ஒரு லிஸ்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட்லேயே இல்லை. அப்போ இது சொல்லாது. ஓகேவா? அப்போ அதில் என்ன சொல்லுது, இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் இது வந்து இந்த பாலிசி வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த சேட்டில் இருக்கிற இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வருது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெசேஜை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சாய்ஸஸ் ஆஃப் 0.message.content அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ chat dot choices of 0.messages.content ஓகேவா? ஸோ அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிசல்ட் மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். இந்த பாருங்க, இந்த பாலிசி கவர்ஸ் த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் தட் அது அந்த டாக்குமெண்ட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் RAG, ரெட்ரைவல் ஆர்குமெண்ட் ஜென்ரேஷன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டாக்குமெண்ட்டை வந்து வெக்டாரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது போய் வெக்டாரில் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து LLM-கிட்ட கொடுத்து அதுலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்லேருந்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டையே ஓப்பன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கண்டென்ட்டை படித்து அது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது தான் பதிலாக வருதா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இப்போது லைக் ஓகே, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். ஓகேவா? ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? எல்லா பாலிசிலையுமே ஒரு கான்செப்ட் இருக்கும். என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் அவங்ககிட்ட. ஓகே, பாலிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடாது. ரைட்டா? அப்போது அது எத்தனை மந்த்துக்கு பிஃபோர் சொல்லணும் அப்படின்னா, பாருங்க, ஃபார் விச் த மெடிக்கல் அட்வைஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் வாஸ் ரெக்கமெண்டட் பை ஆர் ரிசீவ்டு ஃப்ரம் எ ஃபிசிஷியன் வித்தின் 48 months ப்ரையார் டு த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் த பாலிசி இஷ்யூட் பை த இன்சூரர் அப்படின்னு. ஓகேவா? இப்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆன்சர் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது இதை ஒரு கேள்வியாக கேட்போம். ஓகேவா? இது ஒரு கேள்வியாக கேட்போம். கேட்டால் இதை வந்து இந்த 48 months அப்படிங்கிறத அது ஆன்சராக சொல்லுதா இல்லையான்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் தானே. ஸோ ஓகே, ஹவு மெனி days before should I declare pre-existing disease அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது எனக்கு ஆன்சர் என்ன வரணும்னா 48 monthsன்னு வரணும். ஓகேவா? வருதான்னு பார்க்கலாம். ஸோ சென்ட் பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், few seconds. Yes, you should declare pre-existing disease within 48 months prior to the effective date of the policy. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே இந்த இடத்துல அது சொல்லுது. யூ ஷுட் டிக்ளேர் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வித்தின் 48 months prior to the effective date of the policy அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் தட் அவர் அப்ளிகேஷன் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, ஃபைனலாக இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, டாம்லிசரி ஹாஸ்பிட்டலேஷன், அது என்னன்னா வீட்டில் இருந்தே வைத்தியம் பார்க்கறதுக்கு இந்த பாலிசி வந்து கவர் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம கேட்போம். ஓகே, வாட் இஸ் டார்மிசரி ஆப்ரேஷன் அண்ட் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம சென்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா
ஓகே, domiciliary observation refers to a medical treatment for illness or injury which typically requires a care and treatment at a hospital by actually undertaken while the patient is confined at home. ஓகேவா, the treatment should exceed, ஓகே 3 daysக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது கவர் ஆகும். ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் domiciliary, ஸோ இதெல்லாம் போட்டு இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் த அப்ளிகேஷன் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ டாக்குமெண்ட்டை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து டோட்டலாக ஏபிஐலேயே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து இதை ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் போய் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து ஏபிஐ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம ரியாக்டில் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, ஸோ நம்ம இப்போ அப்ளிகேஷனுடைய பேக் எண்ட் பார்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு யூஐ, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சேட் அப்ளிகேஷன், அதாவது ஒரு டாக்குமெண்ட் கூட சேட் பண்ணுற அந்த சேட் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து ரியாக்டில் ஒரு சிம்பிளான ஒரு யூஐ ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிசைனில் நான் இந்த ஏபிஐ வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து அதை ஒர்க் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இந்த பார்ட்டில் நான் என்ன காமிக்க போகிறேன் உங்களுக்கு அப்படின்னா, நான் இது வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நான் இதை கோட் பண்ண போகிறது கிடையாது. இதனுடைய கோட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு GitHubல தரேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்குறேன். மற்றபடி இந்த சீரீஸோட நோக்கம் வந்து லைக் ரியாக்டில் எப்படி யூஐ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த ஏபிஐ எப்படி ரியாக்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன்றதை மட்டும் நான் இப்போ இந்த பார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சின்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு பட்டன். நம்ம எந்த ஒரு மெசேஜ் இங்கே டைப் பண்ணாலும் அந்த ஏபிஐ கால் போயிட்டு வர ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே மேலே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்குறேன், HOSPIT ஹாஸ்பிட்டல் ரைட் அப்படின்னு கேட்கும்போது ஸோ அந்த கொஸ்டின் இங்கே அப்பியர் ஆகும். அண்ட் அந்த ஏபிஐ கால் இங்கே போயிட்டு திரும்பி ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த கண்டென்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆகும். இதனுடைய ஃபாலோ அப் கொஸ்டினாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேட் மாதிரி ஓடும். ஸோ இந்த சேட்டை நீங்கள் எங்கே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்கறதுக்கு இந்த ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே போய் நான் ஜஸ்ட் இதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்புட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த இன்புட் பாக்ஸுக்கு நான் வந்து ஆன் கீ டவுன், அதாவது டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த ஏபிஐ கால் போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் இந்த ஏபிஐ கால் ஆகும். ஓகே, இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபெச் டேட்டா அப்படிங்கிற இந்த மெத்தட் எப்போல்லாம் அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறோமோ ஒரு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அப்போது இது வந்து ஒரு லைக் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மெசேஜை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல மெசேஜஸ்னு ஒரு ஸ்டேட் ஒன்று மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அந்த ஸ்டேட்டில் வந்து அது புஷ் பண்ணி விட்ரும். ஓகே, அந்த ஸ்டேட்டில் அதை புஷ் பண்ணிவிடும். ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிறது தான் அந்த அரேக்குள்ளே, இது ஒரு அரே. ஓகேவா, இந்த அரேக்குள்ளே புஷ் பண்ணி விட்டுரும். அந்த அரேயில் இருக்கிறதா நீங்கள் வந்து டிஸ்பிளேல பார்க்குறீங்க. ஓகேவா, ஒரு லூப் மாதிரி ஓடுது ரைட். ஸோ நம்ம எப்போல்லாம் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த கண்டென்ட்டை வந்து இந்த மெசேஜஸில் ஸ்டேட்டை மியூட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் ஏபிஐ கால் வந்து போஸ்ட் மெத்தடில் போகும். ஓகே, அப்படி போகும்போது திரும்பி வர ரெஸ்பான்ஸை திருப்பி அதே ஸ்டேட்டில் வந்து அது அப்டேட் பண்ணிவிடும். அப்படி அப்டேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த இடத்துல இது தெரியுது. ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த அரே அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா, சாரி கீழே கொஞ்சம் மேலே இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா அந்த மெசேஜஸ் எல்லாம் லூப் ஆகுது. ஓகே, ஸோ இதை பாருங்கள், மெசேஜஸ் டாட் மேப் அப்படின்னு போட்டு நான் வந்து அதை லூப் பண்ணுறேன். அப்படி லூப் பண்ணும்போது நம்ம ரோல்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேவா, அதாவது இந்த மெசேஜ் வந்து யூசர் அமிச்ச மெசேஜா இல்லை ஏஐ அமிச்ச மெசேஜா அப்படின்றதுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஏஐ அமிச்சதுன்னா அது ரைட் சைடில் வரும், யூசர் அமிச்சதுன்னா அது லெஃப்ட் சைடில் வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த மெசேஜோட ரிசல்ட்டை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு சின்ன ஒரு சேட் அப்ளிகேஷன் மாதிரி லூப் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் பேசிக். இதனுடைய கோடை நான் வந்து GitHubல புஷ் பண்ணுறேன். அதாவது பேக் ஹேண்டுடைய கோடும் சரி ஃப்ரண்ட் ஹேண்டுடைய கோடும் சரி நான் உங்களுக்கு GitHubல புஷ் பண்ணுறேன். இதை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஃபைனலாக இந்த ஓவரால் சீரீஸினுடைய ஃபைனல் எண்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம், கன்க்ளூஷனுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஓவரால் சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்து வர இந்த ஒரு காலகட்டத்தில்
ரொம்ப வேகமாகவும் அண்ட் ரொம்ப செக்யூர்டாகவும் டாக்குமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ட்ரெயின் பண்ணுறதோ இல்லாட்டி ஃபைன் டியூன் பண்ணுறதோ அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகும். ஓகே, அப்படி இருக்கும்போது தங்களோட டேட்டாவும் வெளியில் போகக்கூடாது அண்ட் எங்களுக்கு ஒரு ஏஐ மாடல் வேணும் அப்படின்னும் போது எல்லா கம்பெனிஸும் எடுத்து வைக்கிற ஸ்டெப் இதுவாக தான் இருக்கும். அதாவது இந்த ரெட்ரைவல் ஆகுமெண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ரோச்சாக தான் இருக்கும். ஸோ இந்த அப்ரோச்சை எப்படி நம்ம Node.js, MongoDB அண்ட் ரியாக்ட் வச்சு ஒரு அப்ளிகேஷனாக செய்யறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இது ஒரு இனிஷியல் ஸ்டெப். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கிறீங்க அண்ட் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஏஐ கெரியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்து செஞ்சு பார்க்கறது ஒரு பெட் ப்ராஜெக்டாவோ இல்லாட்டி ஒரு ப்ராக்டிஸ்க்காகவோ எடுத்து செஞ்சு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா, நான் ஏஐ டெவலப்பர் அப்படிங்கிற இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பண்ணுறதுனால யூ ஆர் நாட் அ ஏஐ எம்எல் சயின்டிஸ்ட் கிடையாது நீங்கள். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வி ஆர் ஆல் இந்த அப்ளிகேஷனை செய்ய தெரிஞ்ச ஒருத்தர் தன்னை ஒரு ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்பர் தான் சொல்லிக்கணுமே தவிர நான் ஒரு ஏஐ சயின்டிஸ்ட், ஏஐ எம்எல்ல ரிசர்ச்சர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா, ஸோ இது வந்து ஏஐலேயே ஒரு யூனிக் கேட்டகரி, தனி கேட்டகரி, ரைட்? ஸோ இந்த கேட்டகரியோட பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஓகேவா, ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அண்ட் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஹோப் நான் என்ன நினச்சனோ அதை கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த சீரீஸில் எங்கேயாவது சில இடங்களில் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் என்னுடைய மெயில் ஐடி ப்ளஸ் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே தரேன். என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஓவரால் சோர்ஸ் கோடை கிட்டப்பில் வந்து நான் போட்டு அதனுடைய யூஆர்எல்ஸை எல்லா வீடியோஸ்னுடைய கீழே இதுலேயும் நான் உங்களுக்கு வச்சு தரேன். ஸோ தட் நீங்களும் அந்த கோடை எடுத்து ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஏன்னா இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த ஃபீல்டே வந்து ரொம்ப வளர்ந்து வர ஃபீல்டு. எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது அண்ட் எடுத்து கற்றுக்கும்போது. ஸோ நான் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுனால இந்த சீரீஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் பண்ணும்போது எனக்கும் நிறைய லேர்னிங் கிடச்சிது. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட் இந்த ஏஐ பேஸ்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இன்னும் அடுத்து என்ன மாதிரியான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ், சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேருந்து இந்த ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஏஐனா என்ன, இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த ஓவரால் இந்த 1.5 மணி நேரம் இந்த சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சீரீஸ் பிடிச்சிருந்து இந்த மாதிரி நிறைய சீரீஸ் வேணும் அப்படின்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இது வந்து ஒரு சீனியர் டூட் அப்படின்ற ஒரு சீரீஸ். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸில் நிறைய வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.